யார் அந்த திருடன்? மகாராஜா, அந்த திருடன் இப்போ இங்க இந்த தர்பார்லயே இருக்கான். நீ என்ன சொல்றேன்னு தெரிஞ்சுதான் சொல்றியா? தெரியும் மகாராஜா, நான் என்ன சொல்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க நான் எதை சொன்னாலும் அதுக்கு நான் தான் முழு பொறுப்பு. அந்த திருடன் இந்த சமயத்துல இங்க இந்த தர்பார்லயே தான் இருக்கான். இவனே ஒரு சரியான பித்தலாட்டக்கார மகாராஜா. திருடன் யாருன்னு இவன் சொல்லுவானா? இவனும் அங்கதானே இருந்தான். அப்போ எங்க இருந்தேன்? ராஜ நர்த்தகி சௌதாமணி வீட்டுல. உங்ககிட்ட யார் சொன்னது? யார் சொல்லணும்? நான் ராஜநர்த்தகி சௌதாமணி வீட்ல இருந்தேன்னு. யாரோ ஏன் சொல்லணும்? எனக்கே தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க இல்லையே. இல்ல குருதேவா, யாரு சொன்னா? நான் சொல்றேன். என்னமோ நேர்ல பார்த்த சாட்சியம் மாதிரி சொல்றீங்களே. ஆமா, நானும் அங்கதானே இருந்தேன். எங்க? சௌதாமணி வீட்ல. குருதேவா, அர்த்தராத்திரியில நீங்க ராஜநர்த்தகி வீட்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நல்லா மாட்டி விட்டா. எப்படி முழிக்கிறார்னு பாரு. நீங்க இது வரைக்கும் என் கேள்விக்கு பதிலே சொல்லல குருதேவா. நீங்க ராஜநர்த்தகி வீட்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? உங்களதான் கேக்குறாங்க குருஜி. என்ன குருதேவா, இதுல இவ்வளவு யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? தைரியமா எல்லார்கிட்டயும் சொல்லுங்க, ஏன் கூட தான் இருந்தீங்கன்னு. உன் கூடயா? அதான உண்மை குருதேவா. மகாராஜா, என்ன நடந்துச்சு நானே சொல்றேன். நீங்க நான் திருடனை பிடிச்சு கொண்டு வர 3 நாள் அவகாசம் கொடுத்தீங்க இல்லையா? ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல எப்படி பிடிக்க முடியும்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அப்போதான் திடீர்னு குருநாதரே என்ன தேடி வந்தாரு. வந்து எனக்கு தைரியம் கொடுத்தாரு. டே ராமகிருஷ்ணா, தேவையில்லாம எதையோ நினைச்சு பயப்படாத, நான் உனக்கு துணையா நிக்கிறேன்னு சொன்னாரு. திருடனை பிடிக்கிறதுக்காக 2 பேருமா சேர்ந்து ராத்திரி வெளியில வந்தோம். சரியா நாங்க 2 பேரும் சௌதாமணி வீட்டை தாண்டி போகும்போதுதான் இவங்க கத்துற சத்தம் கேட்டுச்சு. திருட திருட திருட. அடிச்சு புடிச்சு 2 பேரும் எப்படியோ வீட்டுக்குள்ள போனோம். என்ன குருஜி, இதுதான் நடந்துச்சுல்ல? இதுதான் நடந்தது மகாராஜா. 100க்கு 100 உண்மை. இதுதான் நடந்தது. நீங்க என்ன சொல்றீங்க? அப்படிதானே நடந்துச்சு. நான் சொல்றது சரிதானே? என்ன? ஆமா மகாராஜா, அப்படிதான் நடந்துச்சு. சங்கீத சாதனை பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா நேரம் போனது தெரியாம பாடிட்டே இருந்தேன். என்னோட சாதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் நகையெல்லாம் எடுத்து பொட்டியில வைக்கலான்னு அலமாரிய திறந்தேன். அப்பதான் தெரிஞ்சது மகாராஜா, யாரோ என்னோட மூக்குத்திய திருடிட்டாங்கன்னு. அந்த நேரமா பார்த்து ஒருத்தன் அந்த பக்கமா ஓடுனா. ஊருக்கே கேக்குற மாதிரி நான் திருடன் திருடன்னு கத்துனேன். அப்படின்னு இவங்க கத்துறதை கேட்டு நாங்க 2 பேரும் ஓட, திருட இன்னொரு பக்கம் மூக்குத்தி திருடிட்டு வந்து எங்க மேல இடிக்க, அதுக்கப்புறம் இவரு சொல்லுவாரு. அதுக்கப்புறமா அங்க நான் சரியா சொன்னீங்க. அங்க இவரும் இருந்தாரு, நானும் இருந்தேன். ஆனா திருட நேரா வந்து இவர் மேலதான் மோதனா. அப்படின்னா குருதேவா, அந்த திருடனை எல்லாரையும் விட நீங்க தான் முதல்ல பாத்துருக்கீங்க. பார்த்தேன். அப்படின்னா நான் பார்த்தேனா? பாத்தீங்களா மகாராஜா, பாத்தீங்களா? இதுதான் இவரோட பெரிய மனசு மகாராஜா. எல்லா புகழையும் எனக்கே கொடுக்க நினைக்கிறாரு. திருடனை முதல்ல பார்த்தது என்னவோ இவர்தான். ஆனா அந்த திருடனோட பேரையும் அடையாளத்தையும் சொல்லி நான் நல்ல பேரு வாங்கிக்கணும்னு நினைக்கிறாரு. ராஜகுருவோட பெரிய மனசுக்கு நான் என் சிரம் தாழ்ந்து வணங்குறேன். நீங்க சாதாரண ஆள் இல்ல. பாத்தியாமணி, அந்த பண்டிதர் ராமன் நம்மால் எப்படி துவைச்சு எடுக்கிறான்னு. இப்பதானே துவைக்க ஆரம்பிச்சிருக்கா. இன்னும் புழியணும், அதுக்கப்புறம் உதறணும், அதுக்கப்புறம் எடுத்து காய போடணும். ஆனா மகாராஜா, நான் சுயநலவாதியா இருக்க விரும்பல. குருஜிக்கு கிடைக்க வேண்டிய பேரையும் புகழையும் நான் எப்படி தட்டி பறிக்க முடியும்? அதனால குருஜி, நீங்களே இங்க எல்லாருக்கு முன்னாடியும் உங்க வாயை திறந்து மகாராஜா கிட்ட அந்த திருடனோட பேரை சொல்லுங்க. மகாராஜாக்கு அந்த திருடன் யாருன்னு தெரியட்டும். ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்க? இல்ல அப்படி இல்ல மகாராஜா. அது வந்து பண்டிதர் கிட்ட நான் கேக்குறேன். திருடன் பேரு நான் சொல்லணுமான்னு. ஆமா குருஜி, நீங்க தானே சொல்லணும். உங்க வாயால மகாராஜா கிட்ட சொல்லுங்க திருடன் யாருன்னு. அந்த திருடன் பேரு திருடன். என்ன குருஜி, நீங்க சொல்ல வந்த விஷயம் இதுதானே? அந்த திருடன் வேற யாரும் இல்ல.
இந்த காவல் அதிகாரி. என்ன வளர்ற மகாராஜா? இந்த பண்டித பொய் சொல்றான். என்ன போய் திருடுங்கிறான்? நான் இந்த நகரத்தோட காவல் அதிகாரி மகாராஜா. என் மேல பொய்யான குற்றத்தை சுமத்துறான். ஒருவேளை நான் திருடனா இருந்தா அதை நிரூபிக்க அவங்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு கேளுங்க மகாராஜா. தகுந்த ஆதாரமும் சாட்சியமும் இல்லாம ஒருத்தர் மேல குற்றம் சுமத்த கூடாதுன்னு உங்க கூட பழகின இந்த கொஞ்ச நாள்லயே நானும் கத்துக்கிட்டேன் காவல் அதிகாரி. ஆதாரங்களும் சாட்சியங்களும் இருக்கு மகாராஜா. அந்த ஆதாரம் என்னன்னா, இதுதான். நல்லா பாருங்க மகாராஜா, இந்த அடையாளத்தை தான் திருடன் தான் திருடின ஒவ்வொரு இடத்துலயும் விட்டுட்டு போயிருக்கான். இது மட்டும் இல்ல மகாராஜா, இவருதான் குற்றவாளி நிரூபிக்க என்கிட்ட இன்னொரு ஆதாரமும் இருக்கு. அந்த ஆதாரத்தை காட்டினதுக்கு அப்புறம் குற்றத்தை உறுதிப்படுத்துறதுக்கு வேற எதுவும் தேவைப்படாது. அதுதான் இந்த மூக்குத்தி. என் வயிறு மூக்கத்தை கடிச்சிருச்சு. பாருங்க தாத்தாச்சாரியாரே, இதுதானே? பொய் பொய், எல்லாம் சுத்த பொய். இது இவன் பண்ற சூழ்ச்சி மகாராஜா. என்ன மாட்டி விடுறதுக்காகவே இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அட என்ன குருதேவா, நீங்க ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க? என்ன குருஜி, இன்னும் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? காவல் அதிகாரி தான் திருடன்னு மகாராஜா கிட்ட சொல்லுங்க. நேத்து சௌதாமணி வீட்ல இருந்து மூக்குத்தி திருடிட்டு ஓடும் போது நடுராத்திரியில பிடிபட்டது இவருதானே? உண்மையை சொல்லுங்க. சொல்லுங்க குருஜி. சொல்லுங்க குருஜி. குருதேவா தாத்தாச்சாரியரே, இந்த நேரத்துல உண்மையை உங்க வாயாலேயே கேட்க வேண்டியது எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அதனால தாமதம் பண்ணாம நேத்து நள்ளிரவு ராஜ நர்த்தகி சௌதாமினி வீட்டுல நீங்க பார்த்தது இதோ இந்த காவல் அதிகாரி தானா? உங்ககிட்ட தான் கேட்கிறேன் குருதேவா. என்ன ஆங்கிரிங்க குருஜி? கொஞ்சம் கத்தி சொல்லுங்க, மகாராஜாக்கு சரியா கேட்டிருக்காது.
கொஞ்சம் கத்தி சொல்லுங்க. ஆமா மகாராஜா, அந்த துஷ்ட திருடன் இவன் தான். இவன் தான் திருட மகாராஜா. ராஜ நர்த்தகி சௌதாமணி வீட்டுல புகுந்து மூக்குத்திய திருடினவன் இவன் தான். குருதேவா, நீங்களும் பேசாத, வாய மூடு. இன்னொரு தடவை குருதேவான்னு கூப்பிட்டனா உன் நாக்க அறுத்துருவேன். மகாராஜா, இவனுக்கு தண்டனை கொடுங்க. இவன் செஞ்ச இந்த தப்புக்காக இதுவரைக்கும் விஜயநகர நியாய சாசனத்துல இல்லாத தண்டனையை இவனுக்கு கொடுங்க மகாராஜா. பண்டிதர் தாத்தாச்சாரியார், இந்த ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியார் சொல்றேன், மரண தண்டனை கொடுங்க இந்த மானம் கெட்டவனுக்கு. குருதேவா, அப்படி கூப்பிடாத. தவளை மாதிரி சுபாவம் இருக்கிற மனுஷங்களுடைய நட்பு எது வரைக்கும்னா, அடுத்தவங்களுக்கு அவங்க சுயரூபத்தை காட்ட வேண்டிய அவசியம் வராத வரைக்கும் தான். உங்களுக்கும் இப்படிதான் நடக்க போகுது. சந்தர்ப்பம் கிடைக்கல, அதான் சுயரூபம் வெளியில தெரியல. நீ யார பத்தி பேசிக்கிட்டு இருக்க? யோசிங்க, நல்லா யோசிங்க. ஒரு 150 தவளைங்க கிட்ட பழகி இருப்பீங்களா? வேலியே பயிர மேயிற இந்த காலத்துல ஒரு காவல் அதிகாரி கிட்ட இருந்து நியாயத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும்? இருக்கிற எல்லா குற்றங்களையும் விட அதிகபட்ச தண்டனைக்கு அருகதையான குற்றம் சட்டத்தை மீறுறது. அதனால இவனுக்கு நான் வழங்க போகும் தண்டனையானது எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கணும். நாளை அதிகாலை இவனை நகரத்தின் நடுவில் குற்றவாளியாக நிற்க வைத்து மக்கள் அறியும்படியாக செய்ய வேண்டும் என்று ஆணையிடுகிறேன். அப்போதுதான் இவனுடைய சுயரூபத்தையும் இவன் செய்த குற்றங்களையும் இந்நாட்டு மக்கள் தெரிந்து கொள்வார்கள். அதன் பிறகு நாளை மறுநாள் காலையில் சூரியன் உதித்ததும் இவனை தூக்கிலிட வேண்டும். மகாராஜா, இவனது உயிர் உடலை விட்டு பிரிந்தது என்று உறுதியாகும் வரை இவனை தூக்கிலிட வேண்டும் என்று மகாராஜாவாகிய நான் ஆணையிடுகிறேன். மகாராஜா கிருஷ்ண தேவராய வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராய வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராய வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராய வாழ்க! ராமகிருஷ்ணா இல்ல, பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கு நாம கொடுத்த அவகாசம் முடிவுக்கு வரதுக்கு முன்னாடியே அவன் காரியத்தை செஞ்சு முடிச்சிருக்கான். அதோட அவன் ஒரு நிரபராதின்னு நிரூபிச்சு காட்டியிருக்கான். அதனால பண்டிதன் ராமகிருஷ்ணனை இந்த குற்றத்திலிருந்து நான் விடுதலை செய்றேன். இனி வாழ்நாள் முழுவதும் இவன் சுதந்திரமா வாழலாம். குற்றவாளியை பிடிக்கிறதுக்காக அறிவிச்ச பரிசு தொகையையும் கூட பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கே கொடுக்குமாறு ஆணையிடுகிறேன். சபை கலையலாம். மகாராஜா கிருஷ்ண தேவராய வாழ்க! 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 என்ன காவல் அதிகாரியே, என்ன யோசிக்கிறீங்க? ஒரு நிரபராதியை குற்றவாளின்னு சொல்லி அவனை தண்டிக்கும் போது அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. இந்த திருடனுக்கு விலங்கு போட்டு கைது பண்ணுங்க காவல் அதிகாரி. இவன் தான் நீங்க தேடுற அந்த திருடன். ஐயோ, நான் நிரபராதிங்க. நீ நிரபராதியா? அப்படின்னா இது என்ன? குருதேவா, குருதேவா, குருதேவா!
இன்னைக்கு நேரம் சரியில்லாததுனால நான் வாய மூடிக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியதா ஆயிடுச்சு ராமகிருஷ்ணா. ஆனா வருங்காலத்துல உனக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுதுன்னு உன்னோட சேர்ந்து நானும் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் அமைதியாவே இருக்க பட்டு? என்ன புகழ்ந்து ஏதாவது பேச வேண்டியதானே? இது என்ன பைத்தியக்காரத்தனம்? இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நீ முட்டாளாக்கிட்ட நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என்ன சொல்ல வர? உன் மேல நம்பிக்கை இல்லாம உன்னை ஒருத்தர் சந்தேகமாவே பாத்துக்கிட்டு இருக்காரு. யாரு? அங்க பாரு, அந்த பக்கம். நீ என்ன நினைக்கிற? இன்னைக்கு அரச சபையில நடந்த விஷயத்த மத்தவங்க எல்லாம் நம்பின மாதிரி நானும் நம்பிட்டேன் நினைச்சியா? அந்த காவல் அதிகாரி திருடனா இருக்க முடியாதுன்னு எனக்கு நிச்சயமா தெரியும் ராமகிருஷ்ணா. இது எல்லாமே முழுக்க முழுக்க நீ தீட்டிய சதி திட்டம், உன்னோட சூழ்ச்சி. என்ன மன்னிச்சிருங்க மந்திரியாரே. வைரத்தை வைரத்தால அறுக்கிறதும் சூழ்ச்சி செஞ்சவங்களுக்கு சூழ்ச்சியாலே பதிலடி கொடுக்கறதும் எனக்கு தெரிஞ்சு பாவம் இல்லைன்னு நினைக்கிறேன். காவல் அதிகாரி தான் பதவியை தக்க வச்சுக்க இன்னைக்கு என் மேல குற்றம் சுமத்தினாரு. இன்னைக்கு நான் என் உயிரை காப்பாத்திக்க அவரை குற்றவாளியை நிறுத்திருக்கேன். அவரு எனக்கு என்ன கொடுத்தாரோ நான் அதைத்தானே திருப்பி கொடுத்திருக்கேன். சொந்த விருப்பு வெறுப்புகளை வச்சு பார்க்கும்போது நடந்தது என்னவோ சரியா இருந்தாலும் நியாயத்தோட கண்ணோட்டத்துல நடந்தது தப்புதான். இப்ப நீ என்ன சொல்ல நினைக்கிற? நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. நம்மளோட மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயருடைய நல்ல பேருக்கு களங்க வரதை என்னால ஏத்துக்க முடியாது. நீங்க மட்டும் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணீங்கன்னா உண்மையான திருடனை நிச்சயமா பிடிச்சிடலாம். நீ ஆரம்பிச்சு வச்ச இந்த நாடகத்துக்கு நான் எதுக்காக உனக்கு துணையா நிக்கணும்னு நினைக்கிறேன்? நியாயத்தை நிலைநாட்டதான். உண்மையான குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கவும் தான். நியாயத்தை ரட்சிக்கிறதுக்கு. உனக்கு நான் எந்த விதத்துல உதவி பண்ணணும்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு. யோசனை என்னமோ நல்லாதான் இருக்கு. ஆனா இப்படி செய்யறதுனால உன்னோட உயிருக்கு ஆபத்து வரலாமே. பெருசா சாதிக்கணும்னு நினைச்சா இந்த மாதிரி ஆபத்தெல்லாம் சகஜம் தானே. பாருங்கள் பாருங்கள் பாருங்கள், பறந்து விரிந்து இருக்கும் விஜயநகர சாம்ராஜ்யத்தில் வசிக்கும் மக்களே, இவனை நன்றாக பாருங்கள். இவன் தான் அந்த கொடிய திருடன், நம்ம அரசாங்கத்தால் தேடப்பட்ட மாபெரும் கொள்ளைக்காரன். பண்டிதர் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அறிவாலும் ஆற்றலாலும் இணையில்லா உதவியாலும் இவனை பிடிக்க முடிந்தது. நாளை உங்கள் எல்லார் முன்னிலையிலும் மரண தண்டனை விதிக்கப்பட போகிறது. கேளுங்கள் கேளுங்கள் கேளுங்கள். பாத்தியா குண்டப்பா, இதத்தான் சொல்லுவாங்க, வெளியில ஒண்ணு உள்ள வேற ஒண்ணுன்னு. மூர்த்தி பெருசு கீர்த்தி செலுத்து. சரியா சொன்னடா தம்பி. மூர்த்தி பெருசு கீர்த்தி சிறுசு. என்னெல்லாம் பேசினாரு இவரு. நான் காத்து எல்லா இடத்துலயும் இருப்பேன், ஆனா யார் கைக்கும் அகப்பட மாட்டேன். ஆனா இப்ப பாத்தீங்களா, அகப்பட்டுட்டார்ல. சரிதா சரிதா. வேற என்ன சொன்னாரு? நான் மணல் கையில பிடிப்படுவேன், ஆனா நழுவிடுவேன். ஏன் இப்ப நழுவ சொல்லுங்க, சட்டத்தோட பிடியில இருந்து பாப்போம். என்ன? சரிதா சரிதா. நல்லா அடிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கறாமா, இதுக்கு என்ன அவசியம் இருக்குன்னு சொல்லு. அமைதியா இரு. நடக்கிறது நடக்கட்டும், போக போக உனக்கே புரியும். நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கறாமா, இதுக்கு என்ன அவசியம் இருக்குன்னு சொல்லு. அடிங்க. நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கறாமா, இதுக்கு என்ன அவசியம் இருக்குன்னு சொல்லு. அடிங்க. நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கறாமா, இதுக்கு என்ன அவசியம் இருக்குன்னு சொல்லு. நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கறாமா, இதுக்கு என்ன அவசியம் இருக்குன்னு சொல்லு. நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கறாமா, இதுக்கு என்ன அவசியம் இருக்குன்னு சொல்லு. நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கறாமா, இதுக்கு என்ன அவசியம் இருக்குன்னு சொல்லு. நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கறாமா, இதுக்கு என்ன அவசியம் இருக்குன்னு சொல்லு. நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கறாமா, இதுக்கு என்ன அவசியம் இருக்குன்னு சொல்லு. நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கறாமா, இதுக்கு என்ன அவசியம் இருக்குன்னு சொல்லு. நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கறாமா, இதுக்கு என்ன அவசியம் இருக்குன்னு சொல்லு. நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கறாமா, இதுக்கு என்ன அவசியம் இருக்குன்னு சொல்லு. நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கறாமா, இதுக்கு என்ன அவசியம் இருக்குன்னு சொல்லு. நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கறாமா, இதுக்கு என்ன அவசியம் இருக்குன்னு சொல்லு. நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கறாமா, இதுக்கு
நல்லா கேளுங்க ஜனங்களே, இவன் தான் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசினான். இவனே தான் இந்த திருடன் தான் அப்படி எல்லாம் பேசினான். ஆனா இன்னைக்கு அவனே மரண தண்டனையை நினைச்சு நடுங்கி ஒடுங்கி போயிருக்கான். இதுல வீர பேச்சு வேற. நான் ஒரு எரியிற தீ கை வச்சீங்கன்னா சுட்டு புண்ணாயிடும்னு. ஆனா இவரே கட்ட மாதிரி எரிஞ்சு நரகத்துக்கு போறாரு மரண தண்டனை விதிச்சதுக்கு அப்புறம். நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா குண்டப்பா? நான் இது நாள் வரைக்கும் என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு வெக்கம் கெட்டவன, இப்படி ஒரு கேடு கெட்ட திருடனை என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. சரிதா சரிதா. அடிங்க இவனை, போட்டு அடிங்க. இதை தவிர எனக்கு வேற வழி இல்ல. இப்படி செஞ்சாவது உண்மையான திருடனை கண்டுபிடிக்க முடியுமா? ஆமா, என்னமா? கால புடி. சரி. ஐயோ, ஒருத்தரோட கால புடிச்சாவது நல்ல பேர் வாங்கணும். ஆனா நீ என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? இவங்க சொன்னாங்களா? இல்ல, நான் சொல்றேன். இவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ செஞ்சது பழி வாங்குறதுங்கறாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் பழி வாங்குறதெல்லாம் பாவம்னு சொல்ல வராங்க. இதான் நான் உனக்கு கத்து கொடுத்ததா? நீயா? நான் இல்ல, இவங்க. கேவலம் உன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு நிரபராதியை தூக்கு மேடைக்கு அனுப்பி வைப்பியா? இந்த பாவத்தோட கலங்கம் ஜென்ம ஜென்மத்துக்கும் நம்மள துரத்திக்கிட்டே இருக்கும். அடுத்த ஜென்மத்துல நம்ம எல்லாரும் மிருகத்தோட வயித்துல தான் பொறப்போன்றாங்க. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. காவல் அதிகாரிக்கு ஒண்ணும் ஆகாது. அவர் பொழைச்சுக்குவாரு. எடுத்துக்கோங்க. எது? ஓ, இதுவா? ஐயோ, சபதத்தை எடுத்துக்கோங்க. இன்னையில இருந்து உண்மை மட்டும் தான் பேசணும். சாரதா, எல்லாருக்குமே தெரியும் இந்த ராமா போய் பேச மாட்டான். அப்ப காவல் அதிகாரியை எப்படி காப்பாத்துவீங்க? நான் இல்ல, உண்மையான திருடனே வந்து அவரை காப்பாத்துவான். அப்போ திருடன் எப்படி பிடிப்பீங்க? அவனை பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதான் அவன் தானா வருவாங்கிறேனே. நான் அந்த திருடன் மல்லுதேவனுடைய சுயமரியாதைக்கு வச்ச பரீட்சையை அவன் தாங்கிக்க முடியாம தானா ஓடி வருவான் பாருங்க. அவன் எவ்வளவு பெரிய ஆணவம் பிடிச்ச கொள்ளக்காரன். அவன் சுயமரியாதைக்கு ஒரு பிரச்சனைனா சும்மாவா இருப்பான் சாரதா? தானா வருவான். உன்னால எப்படி இவ்வளவு நம்பிக்கையா இருக்க முடியுது அந்த மல்லுதேவன் இங்க வருவான்னு? நான் நம்பிக்கையே இல்ல பட்டு, இவங்களுக்கு நம்பிக்கையை உருவாக்குறேன். நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன். அந்த கடவுள் புண்ணியத்துல நான் வச்ச குறி தப்பாம இருந்தாலே போதும். ஒருவேளை நீ வச்ச குறி தப்பி அந்த மல்லுதேவன் இங்க வரலனா அப்போ என்ன? நமக்கு நேரம் சரியில்லைன்னு தான் அர்த்தம். இவன் தான் அவன். வாங்க, இவனை இங்கிருந்து தூக்கிட்டு போலாம். வாங்க. நானே தான், என்ன தூக்கிட்டு போங்க. அட, என்ன சொல்றாங்க இவங்க? இவர் எங்க தூக்கிட்டு போக வந்தீங்கன்னு கேக்குறாங்க. யார் இவங்க? இவங்களா? இவங்க என்னோட அம்மாங்க. இவங்க இளமையோட ரகசியம். அப்படி என்ன சாப்பிடுறாங்க இவங்க? எது கேக்குறீங்க? இவங்க சருமத்தோட பளபளப்ப பார்த்தா இவங்களுக்கு என்ன வயசுன்னு கண்டுபிடிக்க முடியலையே. இல்ல 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 இல்ல, இதோ இவ பக்கத்துல இருக்காங்களே, இவங்க தான் என் அம்மா. இவங்க பக்கத்துல நின்றுட்டு இருக்காளே, இவ தான் என்னோட பொண்டாட்டி. எங்க தூக்கிட்டு போறீங்கன்னு கேக்குறோம்ல. கடத்த வந்திருக்கோம். தான் பிள்ளைய கடத்த போறேன்னு சொன்ன உடனே பெத்த தாயா இருந்துகிட்டு இவ்வளவு சந்தோஷப்படுறத இன்னைக்கு தான் முதல் தடவையா பாக்குறேன். சந்தோஷப்படுறாங்களா? சந்தோஷப்படலன்னா இவங்க எதுக்காக நாட்டியம் ஆடுறாங்க? அம்மா ஒன்னும் நாட்டியம் ஆடல, உங்களை எச்சரிக்கிறாங்க. இவங்க பையன் மேல யாராவது கைய வைக்கணும்னு நினைச்சீங்க, உங்க காலெல்லாம் வெட்டிடுவாங்க. தூக்குங்க.
அதான் தூக்க போறோம்ல. ஐயோ, நான் உங்ககிட்ட இல்ல என் புருஷன் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். பொறுத்துட்டு இருந்தது போதும், இனி ஆயுதங்களை தூக்குங்க. என்ன பேசிட்டு இருக்க சாரதா? அம்மா இங்க வாம்மா. சின்ன இவங்க கூட போக விடுங்க, அப்பதான் நல்லது நடக்கும். இதுக்கு அதனால நான் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்கேன். இல்ல, நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். இவங்க எப்படி உங்க மேல கை வைக்கறாங்க நான் பாக்குறேன். ஐயோ, ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ அம்மா, என்ன தடுக்காதீங்க, அவங்க என்ன தூக்கிட்டு போகட்டும். எனக்கு இப்ப தேவையானது அதுதான். இங்க பாருங்க, இவங்களை விட்டு தள்ளுங்க, என்ன கூட்டிட்டு போங்களேன். நான் இதுக்கெல்லாம் சம்மதிக்கவே மாட்டேன். தூக்கி பாருங்க. இப்ப எதை தூக்க சொல்ற? உங்களுக்கு தைரியம் இருந்தா புருஷனை தூக்கி பாருங்க. டெய்லி எழுந்த என் நண்பன் மேல கைய வச்சு பாருங்க, கைய கால உடைச்சு நதியில போட்டுருவேன். வெளியே பழையமே வந்துடும். என்ன வரும்னு சொல்ற? பழையம் பழையம் பழையமா? பழையம் பழையம். இவன் என்ன சொல்றாயா? பிரளயம் பிரளயம்னு சொல்ல வரான் திருடரே. குண்டப்பா, கொஞ்சம் 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 அமைதியா இருப்பா. இங்க பாரு, நானே அவங்க கூட போகணும்னு நினைக்கிறேன். நீ அமைதியா இருக்கணும், சரியா? பாத்துக்க. வாங்க போலாம், வாங்க வாங்க. ஜெய் துர்கா மாதா, ஜெய் காளி மாதா. எல்லாரையும் தூக்குங்கடா. என்னது இது? ஐயோ, இது என்னோட மூக்கு. மூக்கா? இது அம்மா 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 அம்மா. திருடரே, ஐயா திருடரே. ஐயோ அம்மா. எங்களுக்கும் என்ன சொல்றாங்க? அம்மா சொல்றாங்க கூட்டிட்டு போங்க. திருடங்க வீட்டுக்கு எப்படி கூட்டிட்டு போறது? ஐயோ இல்ல அம்மா, அம்மா கடவுள் கிட்ட சொல்றாங்க கூட்டிட்டு போங்கன்னு. இவங்க கனவுல கூட நினைச்சு பார்க்கலையா இவங்களோட உயிரை ஒரு கொள்ளைக்காரன் எடுப்பான்னு. இப்படி சாகிறத விட போன வருஷம் முகம் எல்லாம் புண்ணு வந்துச்சே, அந்த நோயால போயிருந்தா கூட பரவாயில்லன்றாங்க. கடவுளே, இந்த கொள்ளைக்காரங்க என்ன கொல்றதுக்குள்ள நீ என்ன கூட்டிட்டு போயிடுன்னு இவங்க சொல்றாங்க. உடம்புக்குள்ள உயிர் இருந்தா ஏதாவது ஒண்ணு பண்ணி பொழைச்சுக்கலாம். நான் வெளி சின்ன பையன் தான், பெருச்சா கூட ஆகல. கடவுளே, அட கடவுளே. என் நிலைமையை யோசிங்க, நமக்கு இன்னும் குழந்தை கூட பிறக்கலையே. கடவுளே, நான் என்ன தப்பு செஞ்சேன்னு எனக்கு இந்த தண்டனை? ஒரு முட்டாள் பண்டிதனோட நட்பு வச்சுக்கிட்டு தான் நான் பண்ண தப்பா? உனக்கு ஒண்ணும் ஆகாது, நான் தான் இருக்கேன்ல. நீ இருந்தா எங்களுக்கு என்ன புண்ணியம்? அம்மா ஒப்பாளி ஆலம்பி. ஐயோ, ஏன் இப்படி ஒப்பாரி வைக்கிறீங்க? வாயை மூடுங்க. நீங்க வா வா. அம்மா இங்க வாமா. ஒரே ஒரு நிமிஷம் ஐயா. இங்க பாருங்க, நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இப்ப பலன் கிடைக்க போகுது. அம்மா, அந்த திருடனோட சுயமரியாதை ரொம்ப பலமாடிப்பட்டிருக்கு. அதனாலதான் என்ன கடத்திக்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா யோசிங்க. எந்த திருடன நகரத்துல வலை போட்டு தேடணுமோ இப்ப அவனே நம்ம முன்னாடி வர போறான். போலாமா? இப்ப அவன் மட்டும் நம்ம முன்னாடி வந்தா யாரு சொல்லதையும் அவன் கேட்க மாட்டான். நான் சுடர் விடும் சூரியன். நெருங்க நினைச்சீங்கன்னா பொசுங்கி சாம்பல் ஆயிடுவீங்க. மல்லு தேவன், மல்லு தேவன், மல்லு தேவன், மல்லு தேவன், மல்லு தேவன், மல்லு தேவன். கோபண்ணா, காவல் அதிகாரியோட உதவியாள். கோபண்ணாவா? கோபண்ணா இல்ல, மல்லு தேவன், கொள்ளைக்காரன் மல்லு தேவன். அடியாத்தாடி,
இவன் நம்மள எவ்வளவு முட்டாளாக்கிட்டலாமா? நேத்து வரைக்கும் நம்ம கூடவே இருந்தானே, இன்னைக்கு என்னன்னா இவ்வளவு பெரிய கொள்ளக்காலன்னா நம்ம முன்னாடி வந்து நிக்கலானே. இப்படி எல்லாம் நடக்கும் நீ நினைச்சு பாழ்த்தியா? இல்ல குண்டப்பா, இத நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இப்போ என்னவா இங்க நடக்கிறதெல்லாம் இவங்களுக்கு புரியலன்னு சொல்ல வராங்க. மாமா சும்மா சும்மா சொல்லுங்க. பண்டித ராமகிருஷ்ணன், மிகப்பெரிய அறிவாளி பண்டித ராமகிருஷ்ணன், இந்த மல்லு தேவங்கிட்டயே விளையாட நினைக்கிறியா? இந்த உலகத்திலேயே நீதான் பெரிய புத்திசாலி அறிவாளிங்கிற நினைப்பா உனக்கு? எனக்கு பதிலா அந்த காவல் அதிகாரியை மாட்டி விட்டியா? நான் சேர்த்து வச்ச எல்லா பெருமையையும் அவருக்கு தாரவாத்து கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாம நான் எத்தனையோ வருஷமா கஷ்டப்பட்டு நான் எவ்வளவோ பாடுபட்டு சேர்த்து வச்ச என் பேரையும் பயத்தையும் ஒரே நாள்ல பாழாக்கிட்ட. என்ன மாதிரி ஒரு பெரிய கொள்ளக்காரன ஜனங்க முன்னாடி ஒரு சாதாரண திருட மாதிரி மாத்திட்டியே. சாரதா, இப்போ என்னவா? இங்க என்ன நடக்குதுன்னு யாராவது விவரமா சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. சொல்றோம். யாரவங்க? இவ என்னோட பொண்டாட்டிங்க. அவங்க இவங்க என்னோட அம்மா. இந்த பையன் யாரு? இவனை நீங்க பாத்திருப்பீங்களே, என் நண்பன் குண்டப்பா. ஓ, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை ஏன் விட்டு வச்சுட்ட? அவங்களையும் கூட்டிட்டு வர வேண்டியது. நாங்க உன்னை கடத்தணும். என்னமோ கல்யாணத்துக்கு போய் பந்தியில உக்காந்து சாப்பிடுற மாதிரி குடும்பத்தோட வந்திருக்க. இங்க பாருங்கம்மா. என்ன இதெல்லாம்? தூக்குங்க. அதான் இத்தனை பேரை தூக்கிட்டு வந்திருக்கோம்ல, இன்னும் என்னத்தை தூக்க சொல்றீங்க? உங்ககிட்ட இருக்கிற கத்திய தூக்குங்க. அம்மாக்கு கோவம் வந்துருச்சு. இவங்கள அம்மான்னு சொன்னீங்கன்னா நடக்கிறதே வேற. ஒரு திருடன் கொள்ளக்காரன் இவங்கள அம்மான்னு கூப்பிடுறது உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன் இவங்க பேச மாட்டாங்களா? இல்ல, இன்னைக்கு இவங்க மௌன வளத்துல இருக்காங்க. ஓஹோ, எது சொன்னாலும் சைகையில தான் சொல்லுவாங்க. சரி விடுங்க. நான் வேணா இவங்களை இனிமேல் பேரை வச்சே கூப்பிடுறேன். அவங்க பேர் என்ன? ஸ்ரீமதி லக்ஷ்மி தேவி வெங்கட சுப்பிரமணியம், நாராயண நாகேஸ்வரம், காமாட்சி, மீனாட்சி, காசி விசாலாட்சி, அங்காளம்மா, செங்காலம்மா, முத்துமாரியம்மா, பெரிய பாளையத்து. போதும். என்ன இது? இவங்க பேரு இன்னும் இருக்கு, கேளுங்க. சமயபுரத்து ஆதி பராசக்தி. போதும், நிறுத்துமா. நான் உன்கிட்ட கேட்டது இவங்க பேரு என்னன்னு. நீ என்னடானா இந்த ஊர்ல இருக்கிற எல்லார் பேரையும் சேர்த்து படிக்க ஆரம்பிச்சிட்ட? போதும், ரொம்ப நீளமா இருக்கு. இதோ பாரு பண்டித ராமகிருஷ்ணா, நீ தண்டனை அனுபவிக்க தயாராயிரு. என்னோட மல்லு தேவாங்கிற பேரை தப்பா பயன்படுத்தி அசிங்கப்படுத்தினதுக்கு உனக்கு நிச்சயமா தண்டனை கிடைச்சே தீரும் ராமகிருஷ்ணா. மன்னிச்சிருங்க மல்லு தேவனே. மகான் மல்லு தேவா, மன்னிக்கணும். உங்களை பாக்குறது நடக்காத காரியம் நினைச்சேன். அதனாலதான் வேணும்னே இப்படி எல்லாம் பண்ணேன். நான் நீங்க போற வழியில போகணும்னு நினைக்கிறேன். காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் உங்களை பத்தியே தான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். சத்தியமா. என்னவா உங்களுக்கு இப்படி செய்யறதுக்கு உனக்கு மனசு எப்படி வருதுன்னு கேக்குறாங்க. இவங்க வயித்துல பிறந்துட்டு ஒரு வீரனா இந்த கொள்ளக்காரங்களை எதிர்த்து தைரியமா சண்டை போடுறத விட்டுட்டு கோட மாதிரி மன்னிப்பு கேக்குறியா? எழுப்புங்க. எதை எழுப்ப சொல்ற? கீழே விழுந்த உங்க சுயமரியாதையை எழுப்புங்க. நெஞ்ச நிமிர்த்தி உங்களை எதிர்த்து சண்டை போடுங்க. ஒரு ஆம்பளையா, வீரமான ஆம்பளையா. சாரதா சும்மா இரு. ஐயா மல்லுதேவா, இவ சொன்ன எதையும் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. இங்க பாருங்க, நான் சொல்றதா உண்மை. எப்போ உங்க கைவரிசையை பத்தி கேள்விப்பட்டனோ அப்பவே நான் உங்க ரசிகன் ஆயிட்டேன். நிஜமாதான். எனக்கு புரிஞ்சிருச்சு ராமா. அப்படிதான், நீ சரியான வழியில தான் போற. அப்படியே அவனை தாஜா பண்ணி எல்லாரையும் இங்க இருந்து காப்பாத்திடு. ரொம்ப நாளாவே உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க செய்யற இந்த சேவையில நானும் பங்கெடுத்துக்க நினைச்சேன். அதனாலதான் இப்படி திட்டம் போட்டேன். அம்மா, ஆனா உங்களை பாக்குறது ரொம்ப கஷ்டமா போச்சா? அதான் நானே பிடிபட்டுட்டு காவல் அதிகாரியும் சிக்க வச்சுட்டேன். உங்க சுயமரியாதை அடிபடுற மாதிரியும் பேசினேன். அப்பதான் உங்களுக்கு கோபம் வந்து என்னை தேடி வந்து பிடிப்பீங்க. என்ன பாக்குறதுக்காக தான் நீ இதெல்லாம் பண்ணியா? சத்தியமா அதுக்குதான். இன்னும் சொல்ல போனா உங்களோட சிஷியன் ஆகணுங்கிறதுக்கு தான். அம்மா, எப்படியாவது என்ன காப்பாத்துங்க மல்லுதேவனே. நான் உங்களுக்கு உதவியா இருப்பேன். காப்பாத்துங்க. நான் உன்னை எப்படி நம்புறது ராமகிருஷ்ணா? ஒருவேளை இதுவும் நீ செய்யற சதியா இருந்தா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இது சதியும் இல்ல, விதியும் இல்ல. சரி, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா என்கிட்ட ஒரு உபாயம் இருக்கு. அதோட உங்களுக்கு என் மேல முழு நம்பிக்கையும் வந்துருங்க. இங்க பாருங்க, எனக்கு ஒரு நல்ல இடம் தெரியும். நாம மட்டும் அங்க திருடணும்னு வைங்களேன், நம்ம கைக்கு ஏராளமான பொருள் சிக்கும். நானே உங்களை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்தே திருடலாம். அப்ப நானும் உங்கள ஒருத்தன ஆயிடுவேன்ல. அப்படியாவது உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரும் இல்லையா? நீ என்ன
சொல்ற ராமா? நீ திருட போறியா? அப்ப நீ திருடன்னா நான் திருடனோட குடுமியா? பைத்தியக்கார பொட்டு கொஞ்ச நேரம் வாய மூடு. என்ன சொன்ன? ஒண்ணு இல்ல, நீங்க ஏதோ சொல்லணும்னு வந்தீங்களே. சரி, நீ என்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போ. ஒருவேளை அதுல உன்னுடைய சதி எதுவும் இல்லாம எல்லாம் சரியா நடந்துச்சுன்னா அப்போ நான் உன்னை என் சிஷ்யனா ஏத்துக்கிறேன். ஒருவேளை அப்படி எதுவும் இல்லாம நீ என்ன மோசம் பண்ண நினைச்சினா உங்களை மோசம் பண்ணிட்டு நான் எங்க போக முடியும் மல்லுதேவா? நாங்க எங்க இருந்தாலும் நீங்க புடிச்சிருப்பீங்களே. அம்மா விட்டுடுங்க. ஏம்மா? தயாரா இருங்க தோழர்களே. இன்னைக்கு நாம முதல்ல திருட போறது அபார செல்வம் குவிஞ்சிருக்குன்னு இந்த ராமகிருஷ்ணா சொன்னான்ல, அந்த இடம் தான். வாங்க போலாம். ரொம்ப நன்றி மல்லுதேவா, ரொம்ப 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 நன்றி. சரி, நமக்கு நேரம் ஆகுது, நம்ம கிளம்புவோமா? அங்க நமக்காக தங்க புதையல் காத்துக்கிட்டு இருக்கு. புறப்படுவோமா? மல்லு தேவன், மல்லு தேவன், மல்லு தேவன், மல்லு தேவன், மல்லு தேவன். சரி, போதும் போதும் போதும், நான் கிளம்புறேன். உட்காருங்க. என்ன எதுக்கு இங்க உட்கார வைக்கிற? அதோட இந்த இந்த பூஜை எல்லாம் எதுக்கு? நீங்க நீண்ட கால உயிரோட இருக்கணும்னு விரதம் இருக்கிற சுவாமி. மறுபடியுமா? எனக்காக விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன். விரதம் இருக்கிறது நீ, ஆனா உட்கார வைக்கிறது என்னையா? விரதம் உங்களுக்காக இருக்கிறேங்கிறதுனால நீங்க தான் உட்காரணும். இன்னைக்கு என் விரதத்தோட கடைசி நாள் சுவாமி. சாயங்காலம் சூரியன் அஸ்தமிச்ச உடனே என்னோட விரதம் முடிஞ்சு போயிடும். ஆனா அது வரைக்கும் என்ன? நீங்க இங்கதான் உட்கார்ந்தாகணும். எங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கணும்? இங்கதான், இதே ஆசனத்துல இதே மாதிரி. நான் செத்துருவேன். அச்சச்சோ, எழுந்திருக்காதீங்க, உட்காருங்க. என் விரதம் முடியறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு அணு அசைஞ்சீங்கன்னா கூட அந்த காலதேவன் கோவப்படுவாங்க. பெரிய ஆபத்தா வந்து உங்க மேல விழும் சுவாமி. மேல விழும்? இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். உனக்கு கொஞ்சமாவது புத்தி கித்தி இருக்கா? நான் இங்க உட்கார மாட்டேன். ஐயோ வேண்டாங்க, நான் சொன்னா கேளுங்க, எழுந்திருக்காதீங்க. அந்த காலதேவனோட கோவத்துக்கு ஆளாவீங்க. நான் களைச்சு போயிடுவேன். காலதேவனோட கோவத்தை விட அது பெருசு இல்ல. செத்து போயிடுவேன். நீங்க இல்லாம என்னால உயிர் வாழ முடியாது. கண்டிப்பா செத்துருவேன். பூ பொட்டோட சுமங்கலியா வாழணும்னு ஆசைப்படுறேன். என் விரதத்துக்கு பங்கம் ஏற்பட்டு உங்களுக்கு ஏதாவது நடக்க கூடாதது நடந்துருச்சுன்னா இது என்ன வகையான பதி பக்தி? பக்தியை நீ காட்டுற, அதுக்கு தண்டனையை நான் அனுபவிக்கிறேன். சாயந்தரம் வரைக்கும் உட்காரணும்னு முன்னாடியே என்கிட்ட சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல. நான் முன்னாடியே ஏதாவது ஏற்பாடு பண்ணிருப்பேன்ல. இப்போ திடீர்னு எனக்கு ஒரு வேளை இயற்கை உபாதை வந்ததுன்னா நான் எங்க போவேன், என்ன பண்ணுவேன்? எது வந்தாலும் எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் அடக்கிக்கோங்க சுவாமி. இந்த விரதம் பூஜை இதெல்லாம் நீங்க நீண்ட ஆயுளோட இருக்கணும் தானே பண்றேன். எனக்கு தேவையில்லை நீண்ட ஆயுளாம். இதுக்கு பதிலா ஒரேடியா எனக்கு இறுதி சடங்கு பண்ணிடு. சிவ 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 சிவா, இந்த மாதிரி எல்லாம் பேசி ஏங்க என்ன நரகத்துக்கு அனுப்ப பாக்குறீங்க? நான் என்ன இப்ப ஊர் உலகத்துல யாரும் சொல்லாத வார்த்தையா சொல்லிட்டேன். இப்படி உட்கார வச்சு பூஜை பண்றியே, இதை விட நரகம் வேற இருக்குமா? எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாவது கூட. இல்ல இல்ல சுவாமி, அது தொடக்கூடாது. என்ன சொல்ற? நீங்க இந்த ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் அன்னம் தண்ணி நீங்க எதையும் அறவே தொடக்கூடாது. சாவடிக்கிறியே. என்ன தலப்பால இருந்து வெளியில எடுறாமா. இங்க பாரு, நான் உன்னை எச்சரிக்கிறேன். இப்பவும் ஒண்ணு மிஞ்சு போயிடல. நம்ம திரும்பி போயிடலாம், இல்லனா வசமா எல்லாரும் மாட்டிக்குவோம். வாய மூடு பட்டு. என்ன சொன்ன? உங்களை சொல்லல திருடரே, என் மனசாட்சி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அறிவாளி, ஆனா நாள் பூரா கத்திக்கிட்டே இருப்பாரு. சரி, நீங்க தான் சொல்ல வந்தீங்களே என்ன? இந்த வீடு தாத்தாச்சாரியார் தாச்சே. ஆஹா, சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க மல்லுதேவா. நகரத்துல கொள்ளையடிக்கப்பட்ட எல்லா நகையும் இங்கதான் இருக்கும். அது உண்மைதான். நான் இது நாள் வரைக்கும் தாத்தாச்சாரியார ஒரு பித்தலாட்டக்காரன் மோசடியாளுன்னு தான் நினைச்சேன். ஆனா இவர் இவ்வளவு செல்வத்தை சேர்த்து வச்சிருப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சரி, எல்லாம் நல்லதுக்கு தான். இன்னைக்கு இவரோட வீட்டை சுத்தமா தொடச்சி எடுக்கணும். இந்த திருட்டை அவர் வாழ்நாள் பூரா மறக்க கூடாது. போலாம் வாங்க.
மணி நேத்து ராத்திரி நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன். என்னத்த கண்ட சொப்பனத்துல? அது வந்து நான் ஒரு வழியில ஒரு மார்க்கமா நடந்து போயிட்டு இருந்தேனா, அப்ப ஒரு பிச்சைக்காரன் என்கிட்ட வந்து என்னையே பிச்சை போடுன்னு கேட்டான். இதத்தான் பிச்சை எடுத்தாராம் பெருமாள், அதை புடுங்கி தின்னர் அனுமார்னு சொல்லுவாங்க. ஒரு சொப்பனம் வந்துச்சு. உன்னை எந்த பிச்சைக்காரன் பிச்சை கேட்டான்? நம்ம கேடு கெட்ட அயோக்கிய குருநாதர் வீட்டுல களவு போயிடுச்சா, கொள்ளைக்காரங்க எல்லாத்தையும் வழிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்களா. இனிமேல் சாப்பாட்டுக்கே 4 இடத்துல பிச்சை எடுப்பார் போல இருக்கு. ஏ கனி, ஏட்டா இப்படி விழுந்து விழுந்து சிரிக்கிற? இத கேட்டதுக்கு அப்புறம் என்கிட்ட பிச்சை எடுத்த பிச்சைக்காரன் யாருன்னு தெரியுதா? யாரு? நம்ம கபட குருஜி தான். எப்ப இந்த சொப்பனை எல்லாம் நிஜமாகன்னு தெரியலையே மணி. சரியா சொன்னடா. நீ யாரு? யாரு நீங்க? நான் தான் மல்லுதேவன், உங்களுடைய குரு தாத்தாச்சாரியார பாண்டியாக்க வந்தோம். இந்த கனிமணி இருக்காங்களே. ஐயோ, என்ன சுவாமி இது? நீங்க நகராதீங்க, இப்படியே உட்கார்ந்துகிட்டே இருங்க. கனிமணியே அப்படி கத்துறாங்க. அவங்க 2 பேருக்கும் பசிச்சிருக்கும். 1/2 மணி நேரத்துக்கு ஒரு முறை இப்படித்தான் கத்துறாங்க. நீ எதுக்கு இதெல்லாம் நினைச்சு சிரிக்கிற கண்ணி? இந்த முட்டாள்களை நினைச்சா எனக்கு சிரிப்பா வருது. இவங்களுக்கு என்ன தெரியும் நம்மளுடைய குருஜி தாத்தாச்சாரியார் எவ்வளவு புத்திசாலி, எவ்வளவு விவரமானவர்னு இவனுங்களுக்கு எங்க தெரிய போகுது. நம்மளுடைய குருஜி படுத்து தூங்குற மெத்தைக்கு கீழே தங்க கட்டிகளை ஒளிச்சு வச்சிருக்காருன்னு. ஏ கணி, ஏ மணி, அங்க என்னடா நடக்குது? எனக்கு என்னமோ தப்பு நடக்கிறதா தோணுது. அடே வடிகட்டின முட்டாள, நீ இது வரைக்கும் சொன்ன விஷயம் எல்லாம் போனா போகட்டும். மறந்தும் கூட குளியல் அறையில இருக்கிற விஷயத்த பத்தி நீ வாயை திறக்க கூடாது. அப்படி திறந்தினா நம்ம குருநாதர் எவ்வளவு சேர்த்து வச்சிருக்காருன்னு இவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். போங்க, குளியல் அறையில இருக்கிற எல்லா பொருளையும் கொண்டு வாங்க. இந்த மொத்த பொருளும் குளியல் அறையில கிடைச்சது தலைவா. அதையும் இதுல கொட்டுங்க. நான் செஞ்ச தப்ப மறுபடியும் செய்ய மாட்டேன். கட்டிலுக்கு கீழே ஒளிச்சு வச்சிருக்கிறாரே மரத்தால செஞ்ச ஒரு பெரிய பெட்டி, அதுல தங்கம் வைரம் எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சிருக்காரு. ஏன் வாயால சொல்ல மாட்டேன். ஓஹோ, இவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சேடா. எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு புரியவே இல்ல. ஏ கணி, ஏ மணி, அங்க என்னடா நடக்குது? ஒண்ணே இல்ல குருஜி, இங்க சுத்தம் பண்ற வேலை நடக்குது. இப்ப எதுக்குடா? நாளைக்கு பண்ணிக்கங்க. கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க குருஜி, எல்லாம் சுத்தமா ஆயிடும். நீங்க இங்க வந்து பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். நீங்க இது வரைக்கும் இப்படி ஒரு சுத்தத்தை பார்த்திருக்கவே மாட்டீங்க. நீங்க குருமாதா பண்ற பூஜையை கவனிங்க. இங்க நடக்கிற விஷயத்தை பத்தி கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். அதுக்கு தானே நாங்க இங்க இருக்கிறோம்.
2 பேரும் கொஞ்சம் வெகுளியான பசங்களே தவிர விவரம் தெரியாத பசங்க இல்ல. கொஞ்ச நேரம் கைய வச்சுட்டு சும்மா இருங்க. நீங்க இப்படிதான் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே என் மொத்த விரதத்தையும் கெடுக்குறீங்க. இருக்கிற விரதத்துல ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? நான் வீதிக்கு வந்துருவேனா? நான் நாசமா போயிடுவேனா? ஆமா சுவாமி. செத்து போயிடுவேனா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. சீக்கிரமா முடி உன்னோட பூஜைய. இதோ இன்னும் வேற ஏதாவது இடம் இருக்கா? அதாவது உங்க குருஜி பொருள் மறைச்சு வச்சிருக்கிற இடங்கள் ஏதாவது நீங்க சொல்லலன்னா எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிடாதீங்க. சொல்லுங்க. கேடு கெட்டவனே, வேணுனா நீ எங்களுடைய உயிரை எடுத்துக்கோ. ஆனா நாங்க பயத்திறந்து எதுவும் சொல்ல மாட்டோம். வேணும்னா என்னோட உயிரை கூட எடுத்துக்கோ. அப்படி இருந்தோம் நான் சொல்ல மாட்டேன். அங்க இருக்கிற தலைகாணிக்குள்ள எங்க குருஜி எவ்வளவு தங்கத்தை சொருவி வச்சிருக்காருன்னு நான் உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன். போ. வேணுனா நீ தலைகாணி உரைய பிரிச்சு பாரு. பிரமிச்சு போற தங்கத்தை தவிர உனக்கு அங்க வேற எதுவும் கிடைக்காது. எனக்கு என்னமோ தப்பு நடக்கிறதா தோணுது. இல்லையே சுவாமி, இங்க எல்லாமே சரியா தானே இருக்கு. இல்ல, ஏதோ தப்பு நடக்குது. என்னோட 6வது அறிவு சொல்லுது இங்க எல்லாமே சரியா தான் இருக்குன்னு. முதல்ல உனக்கு இருக்கிற அந்த 5 அறிவு ஒழுங்கா வேலை செய்தான் பாரு. 6வது அறிவை பத்தி பேசுறேன். நானே போய் பாக்குறேன். ஏன் சுவாமி என்ன இப்படி சோதிக்கிறீங்க? கொஞ்சம் உட்காருங்களேன். நான் தான் சொன்னேன்ல, என் பூஜை எல்லாம் முடிக்கிற வரைக்கும் நீங்க ஒரு அணு கூட அசைய கூடாதுன்னு. அப்புறம் ஏதாவது விபரீதமா ஆயிட போகுது பிரபு. இப்பவே பூஜை முடிக்கிறாரு. ஓ சுவாமி, என்னாச்சு உங்களுக்கு? இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. வேண்டாம் சுவாமி, நான் சொல்ற பேச்ச கேளுங்க பிரபு. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? வேண்டாங்க, காலதேவனுக்கு கோபம் வருங்க. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன நடக்க போகுதோ? வேண்டாம், போகாதீங்க. சரி, ஆசீர்வாதமாவது பண்ணிட்டு போங்க. ஆசீர்வாதமா? கணே மா இங்க என்னடா நடந்துச்சு? நீங்க மோசம் போயிட்டீங்க குருஜி. எப்படி? நீங்க நாசமா போயிட்டீங்க குருஜி. எப்படி? உங்க வீட்ல களவு நடந்து போச்சு. எப்படிடா? எதுவுமே விட்டு வைக்கல அவனுங்க. அவங்களுக்கு எப்படிடா தெரிஞ்சது? மூளை முடுக்குன்னு ஒரு இடத்தை விடல. யாரா? கொள்ளக்காரங்க. எந்த கொள்ளக்காரங்க? கொள்ளக்காரங்க. எந்த கொள்ளக்காரங்கன்னு சொல்லி தொலைங்கடா. உன்னோட முகத்துல ஒவ்வொரு தடவையும் கரிய பூசுறது நான் தான். ராமா, இத வாங்கிக்கங்க. இது நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும்னு நாங்க நம்புறோம். மதிய உணவுக்கு உங்களுக்கு என்ன வேணும் பண்டிதர் ராமகிருஷ்ணர் தாயாரே? அவங்க என்ன சொல்றாங்க? இனி நீங்க இவங்கள அம்மான்னு கூப்பிடலான்னு சொல்றாங்க. இவங்களுக்கு உங்களோட நடத்தை ரொம்ப பிடிச்சிருச்சாம். அதோட இனிப்போ ரொம்ப சுவையா இருக்காம். ரொம்ப சந்தோஷம். மா, எனக்கு ஒரே கவலையா இருக்குமா. இந்த துணி, இந்த இனிப்பு, இந்த உபசரிப்பு இதெல்லாம் சரிதானா? பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆட்டுக்கு எல்லாத்தையும் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தெரியுது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இலவசமா கிடைச்சா எல்லாமே நல்லா இருக்கு. ஓஹோ, நீ ஒன்னும் கவலைப்படாத. ராமா இருக்கான்ல, அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான். சரி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பண்டிதரே. என் மனசு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இது வரைக்கும் நாங்க எத்தனையோ இடத்துல கொள்ள அடிச்சிருக்கோம், எவ்வளவோ பொருளை சேர்த்து வச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு கொள்ள அடிச்ச மாதிரி நாங்க என்னைக்குமே கொள்ள அடிக்கல. ஒரு திருடனோட வீட்டை விட யார் வீட்டுல அதிக பொருள் இருக்கு சொல்லுங்க? அது உண்மைதான் பண்டிதரே. இந்த கொள்ள அடிச்ச செல்வத்துல எல்லார விட உனக்கு தான் முதல் வாய்ப்பு தரேன் ராமா. உனக்கு என்ன வேணுமோ எவ்வளவு வேணுமோ எடுத்துக்க. இல்ல இல்ல கொள்ளக்காரரே, நான் எப்படி இதுக்கு ஆசைப்படலாம்? இது நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய குருதட்சணை. இதுல எனக்கு எதுவும் பங்கு வேண்டாம். அது மட்டும் இல்லாம இந்த சின்ன பங்கு வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? சின்ன பங்கா? என்ன சொல்ற? நான் ஒரு பெரிய திட்டமே போட்டு வச்சிருக்கேன் திருடரே. அந்த இடத்துல மட்டும் நாம நல்லபடியா கொள்ளை அடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் 7 ஜென்மத்துக்கும் நாம 2 கையால மத்தவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாலும் நம்ம கொள்ளை அடிச்சதுல துளி அளவும் குறையாது. அது அப்படி என்ன திட்டம் ராமா? இப்பவே சொல்றேன்.
இங்க பாருங்க, இதுதான் மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயருடைய காலமான அப்பாவுடைய படம். இந்த படத்தை அப்படியே திருப்பி பார்த்தோம்னா ஒரு வரைபடம் இருக்கு. ஒரு ரகசிய பாதை, ஒரு ரகசிய சுரங்கம். இந்த பாதை போய் முடியிற இடத்துல தான் ஸ்ரீகிருஷ்ண தேவராயருடைய பூர்வீக சொத்தெல்லாம் இருக்கு. எதிரிங்க கிட்ட இருந்து சொத்தை காப்பாத்த மகாராஜாவுடைய அப்பா இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்காரு. பூர்வீக சொத்தா? அருமையான யோசனை. இங்க என்னமா நடந்துட்டு இருக்கு? ராமா என்ன பண்றான்? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவன் எதை நினைச்சு தைரியமா இருக்கானே தெரியல. மறுபடியும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ராமா? ஏன் எங்க எல்லாரையும் மாட்டி விடுற? இந்த கொள்ளைக்காரங்க எவ்வளவு சீக்கிரம் உன் வலையில விழுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? விழுவாங்க, நிச்சயம் விழுவாங்க பட்டு. பாரு, அவன் கண்ணை பாரு. பூர்வீக சொத்தை நினைச்சு இப்படி அவன் கண்ணு பிரகாசிக்குது பாரு. ஆனா உனக்கு இது எப்படி கிடைச்சது? நான் என்ன சொன்னேன்? மாட்டிக்குவேன்னு சொன்னனா இல்லையா? இப்ப பதில் சொல்லு. சொல்லு 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 பார்க்கலாம். போச்சு, எல்லாம் போச்சு. என்ன கொள்ளக்காரரே, எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டா அப்புறம் எனக்கு என்ன வேலை இருக்கு? நான் ஒண்ணு அவ்வளவு பெரிய முட்டாள் இல்ல ரகசியமா வச்சுக்க வேண்டிய விஷயங்களை வெளியே சொல்றதுக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு அறிவாளி வேலையை செஞ்சா அதுல என்ன லாபம்னு தான் பாப்பான். அது யாரால வந்துச்சு, எங்க வந்துச்சுன்னா யோசிக்க மாட்டான். புரியுதா? புரியுதா? அதுவும் சரிதான். சரி, மேல சொல்லு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சுரங்கத்தோட 2வது கதவு இந்த வழியா வந்தா இங்க திறக்கும். இத பத்தி யாருக்குமே தெரியாது. ஒருவேளை நாம இந்த கதவு வழியா போய் இது எல்லாத்தையும் கடந்து கடந்து இங்க போய் சேர்ந்துட்டோம்னா பூர்வீக சொத்து எல்லாம் நம்ம கைக்கு வந்த மாதிரிதான். நாம எல்லாரும் ஒரே நாள்ல கோடீஸ்வரர்கள் ஆயிடலாம். ஆனா ஒண்ணு. ஆனா என்ன? இப்ப என்ன வந்துச்சு? இந்த தடவை நம்ம 2 பேருக்கும் சரி பாதி பங்கு. பாதி உங்களுக்கு, பாதி எனக்கு. எதுக்கு நீ மறுபடியும் மறுபடியும் மரணத்துக்கு பொட்டு வச்சு கூப்பிடுற? இந்த கொடிய கொள்ளைக்காரங்க கிட்டயே நீ பாதி பங்கு கேக்குற? சுயநினைவோட தான் பேசுறியா ராமா? நீ ரொம்ப கெட்டிக்காரன் பண்டிதர. பாக்குறதுக்கு தான் சும்மா அப்பாவி மாதிரி இருக்க, ஆனா ரொம்ப அறிவாளி. ரொம்ப சாதுரியமா நான் கொடுத்த பங்கை இது குருதட்சணை எனக்கு வேண்டான்னு சொல்லி கொள்ளையடிக்க போற அவ்வளவு பெரிய லாபத்துல பங்கு கேக்குறியா? சரி, நீயும் சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? மொத்தத்துல 20% உனக்கு. 40. பண்டிதரே, நீ எங்க இருக்கிறன்னு யோசிச்சு தான் பேசுறியா? யாருகிட்ட பேசுறேன்னு தெரியுதா? நான் யாரு? மல்லுதேவன், கொள்ளைக்கார மல்லுதேவன். 25%க்கு மேல ஒரு காசு கிடையாது. ஒத்துக்கோ ஒத்துக்கோ, அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. 35. மல்லுதேவன் கிட்ட இதுவரைக்கும் எவனும் தைரியமா பங்கு கேட்டதா சரித்திரமே இல்ல. செத்தோம், எல்லாரும் செத்தோம். 30%. சரினா சொல்லு, இல்லனோ ஏத்துக்கிறேன் கொள்ளைக்காரரே, ஏத்துக்கிறேன். நீங்க எனக்கு குருநாதர் மாதிரி. உங்ககிட்ட கணக்கு பாப்பேனா 30% மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். சரிங்களா? அம்மா, அம்மா, என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்லையே. என்னாச்சுமா? மெதுவா குடிமா. இப்ப எப்படி இருக்கு? உங்க புத்தி என்ன மக்கி போயிடுச்சா? அம்மா கேக்குறாங்க. பைத்தியம் எதுனா புடிச்சிருச்சா உங்களுக்கு? போய் போய் ஆபத்தை விலை கொடுத்து நீங்க வாங்குறீங்க. கத்தாத. களவாடுறதுக்கு அரண்மனைக்கு போறதுக்கே துணிஞ்சிட்டியா? ஒருவேளை பிடிப்பட்ட மகாராஜா உன்னை ஒரு நிமிஷம் கூட விட்டு வைக்க மாட்டாரு. வெட்டி கூறு போட்டுருவாரு. ஐயோ அம்மா, அம்மா கொஞ்சம் கொஞ்சம் இருமா. இரு. நீ தேவையில்லாம கவலைப்படுற அம்மா. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. என் மேல நம்பிக்கை வை. நான் இதெல்லாம் திட்டம் போட்டு தான் பண்றேன். எல்லாமே எனக்கு தெரியும். நீ அத அம்மாக்கு சொல்லு. அம்மாக்கு நான் என்ன சொல்றது? என் வாய் திறந்து ஒரு வார்த்தை தான் என்னால சொல்ல முடியும். தூக்குங்க. தூக்குன்னா எதை தூக்குறது? இந்த துணிமணி எல்லாம் தூக்கி அவங்க கிட்ட கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடலாம். நான் சாகிறதுக்கு தயாரா தான் இருக்கேன். ஆனா கண்ணி கழியாம சாக மாட்டேன். என்ன சாரதா நீ? நீ அதே மேல நம்பிக்கை வை. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது தலைவா. இதுவரைக்கும் நம்ம கொள்ளையடிச்ச பொருளை யாருக்கும் எந்த பங்கும் கொடுத்தது கிடையாது. ஆனா இந்த பண்டிதருக்கு எதுக்காக 30% கொடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டீங்க?
சொல்லுக்கும் செயலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் தம்பி. சொல்லுங்கிறது அடுத்தவங்களுக்காக, ஆனா செயல் நமக்காக. இப்ப இதுல பண்டிதனுக்கு பங்கு கொடுக்கணுமா இல்ல பண்டிதனையே பங்கு போடணுமா அத காலம்தான் நிர்ணயிக்கும். நடந்த திருட்டுல என்னென்ன களவு போச்சுன்னு ஒரு பட்டியல் பார்க்கலாமா குருஜி? டேய் மணி, நீ ஆரம்பிடா. அந்த ஜமீன்தார் கிட்ட அவங்க அப்பாவோட ஆத்மாவை விரட்டுறன்னு சொல்லி வாங்குனீங்களே ஒரு தங்க பூத்தொட்டி, அதுல ஒளிச்சு வச்சீங்களே நிறைய தங்க விக்கிரகங்கள், எல்லாமே போச்சு. புத்திர பாக்கியம் இல்லாம தவிக்கிற தம்பதிகளுக்கு பூஜை பண்ணி அந்த பாக்கியத்தை உண்டாக்கி தரேன்னு சொல்லி வாங்குனீங்களே லஞ்சம், அன்பளிப்பு, அது போச்சு. வியாபாரத்துல லாபம் வந்துச்சுன்னு வரிய கட்டி இல்ல மொத்தத்துக்கும் மோசம் வந்துரும்னு அந்த வைர வியாபாரி கிட்ட அடிச்சு வாங்குனீங்களே, அதாவது பரிசுன்னு கேட்டு வாங்குனீங்களே, அந்த வைரெல்லாம் போச்சு. நில மோசடியில சம்பாதிச்ச பொற்காசுகள், பரணையில ஒளிச்சு வச்ச ஆபரணங்கள், மெத்தைக்கு அடியில கட்டிலுக்கு அடியில ஒளிச்சு வச்ச மரப்பெட்டி, குளியல் அறையில ஒளிச்சு வச்ச தங்க கட்டி, அனாவடி பண்ணி சம்பாதிச்ச சொத்து பூராவும் திருட்டு போயிடுச்சு. துணிமணி மட்டும் விட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டீங்களா குருஜி? இப்ப உங்க உடம்ப மறைக்கிறதுக்காக போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே இந்த துணி, இதை தவிர மத்த எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. மிச்சம் ஏதாவது வச்சாங்களா இல்லையா? மிச்சம் வச்சாங்க குருஜி. எதை? இந்த ஜமுக்காலம். ஜமகாலமா? இதை எடுத்துட்டு போய் அவங்க என்ன பண்ண போறாங்க? நீங்க மட்டும் இதை வச்சு என்ன பண்ண போறீங்க குருஜி? அப்ப இதை எதுக்குடா விட்டுட்டு போனாங்க? தலைமையில போட்டுக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும் இல்ல குருஜி? நீங்க இல்ல, நாங்க தான். நாங்க ரெண்டு பேரும் உருண்டு பெறல்றதுக்கு ஏதாவது வேணும் இல்ல குருஜி? அதுக்காக தான் இதை மட்டும் விட்டுட்டு போயிருக்காங்க. கடவுளே கடவுளே கடவுளே, நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சு. நடக்க கூடாததெல்லாம் நடந்து போச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நீங்க நீண்ட ஆயுளோட இருக்கணும், நான் விரதம் இருந்திருக்க கூடாது. விரதத்துக்கு தடங்கள் வந்துடுச்சு. நம்ம வீட்டுல இப்படி ஒரு விபரீதம் நடந்திருக்கு. இதுக்கு எனக்கு தண்டனை கிடைச்சே தீரணும். உனக்கு வேண்டாம், தண்டனை வேண்டாம். எந்த தண்டனையும் தேவையில்லை. நீ என்ன குற்றம் செஞ்ச? நீ ஒரு தப்பும் செய்யலையே. பிரபு, நான் தானே காரணம். எனக்கு தண்டனை கிடைச்சே தீரணும். நான் தண்டனை அனுபவிச்சே தீருவேன். அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. நான் தான் சொல்றேன்ல, நீ எந்த தப்பும் செய்யல. இல்ல பிரபு, அது உங்களோட பெரிய மனசு. நான் தண்டனை அனுபவிக்கணும், அதுதான் நியாயம். என் கணவரோட உயிரை பணயமா வச்சு நான் சபதம் பண்றேன். வேண்டாமா, நான் சொல்றது கேளு. இருந்து ஒரு மாசம் வரைக்கும் ஒவ்வொரு கணமும் நிமிஷமும் இரவானாலும் பகலானாலும் வெயிலானாலும் மழையானாலும் எங்க இருந்தாலும் சரி, என்ன நிலைமையில இருந்தாலும் சரி, உட்கார கூடாது, சாய கூடாது, தூங்க கூடாது. எந்த நேரமும் யாராவது இவளை தடுத்து நிறுத்துங்களா? நின்னுகிட்டே இருக்கணும். என்ன காரியம் செஞ்சிட்டீங்க குருமாதா? என்ன காரியம் செஞ்சிட்டீங்க? இவ்வளவு கடுமையான தண்டனையா? ஒரு நிமிஷம் கூட நிக்காம உட்காராம தூங்காம உங்களால எப்படித்தான் இருக்க முடியும்? இல்ல இல்ல, இருக்க போறது நான் இல்ல, என்னோட சுவாமி, என்னோட பிரபுதான் இருக்க போறாரு. இன்னையில இருந்து ஒரு மாசம் வரைக்கும் அவரு உட்கார மாட்டாரு, சாய மாட்டாரு, தூங்க மாட்டாரு. உங்களுக்கு தான் நல்லா தெரியும் இல்லையா? தெரியும் குருமாதா, எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை எங்க குருநாதர் உங்களுக்கு தண்டனையை கொடுத்தா அதை நீங்க சந்தோஷமா எதிர்ப்பே தெரிவிக்காம அனுபவிச்சிருவீங்க. ஆனா அப்படி நடக்காது. ஏன்னா எங்க குருநாதரால உங்களை தண்டிக்க முடியாது. அதை நினைச்சு நினைச்சு பாவ மனசுக்குள்ளேயே கஷ்டப்படுவாரு எங்க குருநாதர். ஆனா நீங்க எதை வேணும்னாலும் பொறுத்துக்குவீங்க. எங்க குருநாதர் கஷ்டப்படுறத மட்டும் பொறுத்துக்க மாட்டீங்க. அதனால நீங்க உங்களுக்கு விதிச்சுக்கிற தண்டனைய எங்க குருநாதர் தானே அனுபவிக்க போறாரு. சரியா சொன்னீங்க. உயர்ந்துட்டீங்க குருமாதா, நீங்க உயர்ந்துட்டீங்க. என்ன உங்க பதிபக்தி, என்ன ஒரு தண்டனை, அதுவும் வசந்தது. நீங்க பத்தினி குருமாதா, நீங்க பத்தினி. உங்களுக்கு கோடான கோடி புண்ணியம் குருமாதா, கோடான கோடி புண்ணியம். நீங்க ரெண்டு பேரும் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை இருக்கு. இன்னையில இருந்து ஒரு மாசம் வரைக்கும் என் சுவாமிய உட்கார விடாம, சாய விடாம, தூங்க விடாம பாத்துக்கணும். அவர் உயிரை பணயமா வச்சு சபதம் பண்ணிருக்கேன். ஒருவேளை என் சபதத்துக்கு பங்கம் வந்துச்சுன்னா அவர் உயிரோட இருக்க மாட்டாரு, நான் விதவை ஆயிடுவேன். நீங்க கவலையே படாதீங்க குருமாதா, இவர் அரை அடி கூட அசைய விட மாட்டோம். எங்க குருநாதர் உயிருக்காக என்ன வேணும்னாலும் செய்வோம். சந்தோஷம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. தங்கமான பசங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பண்டிதன் தான். இன்னைக்கு அவன் என் நெஞ்சில ஏத்துன தீயால அவன் வீடு பத்தி எரிஞ்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். ஒரு அவகாசம், ஒரே ஒரு அவகாசம் எனக்கு கிடைச்சா போதும். நஷ்டம்னா என்னன்னு அவன் வாயாலேயே சொல்ல வச்சு அவனுக்கு புரிய வைக்கிறேன். ஆமா குருஜி, நாங்க சொல்லவே மறந்துட்டோம். காவல் அதிகாரிக்கு கிட்ட இருந்து செய்தி வந்துச்சு, அவருக்கு மரண தண்டனை விதிச்சிருக்காங்களா. தூக்குல தொங்குறதுக்கு முன்னாடி அவரு உங்களை ஒரே ஒரு தடவை பார்க்க விருப்பப்படுறாரா. மல்லு தேவன், மல்லு தேவன், மல்லு தேவன், மல்லு தேவன், மல்லு தேவன், மல்லு தேவன், மல்லு தேவன்.
மல்லு தேவன் 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 மல்லு 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 ஒரு நிமிஷம். அம்மா தாயே, என் ராமனை நீதான் காப்பாத்தணும். வாங்க வாங்க ராஜபுரோகித தாத்தாச்சாரியாரே வாங்க. இரவும் பகலுமா உங்களுக்காகவே நேர்மையா உழைச்ச இந்த மனுஷனோட நிலைமையை பாருங்க. நீங்களே பாருங்க. உண்மையா இருந்த ஒருத்தனுக்கு நீங்க பண்ற கைமாறு இதுதானா? நீங்க போட்ட ஒவ்வொரு திட்டத்திலையும் நீங்க செஞ்ச ஒவ்வொரு சதியிலையும் நான் உங்களுக்கு துணையா நின்னேனே. என்ன எதுக்குன்னு கேட்காம நீங்க சொன்னதெல்லாம் நான் செஞ்சேனே. அதுக்கு இதுதான் பலனா? இங்க இந்த சிறையில நான் கைதியா இருக்கிறதா? மரணம் நிச்சயமானதுக்கு அப்புறம் நிம்மதியா இருக்க முடியுமா? நான் உங்களை கண்மூடித்தனமா நம்பினதுக்கு என்ன இப்படி மாட்டி விட்டுட்டீங்களே. ஐயோ, எங்க குருநாதர் தூண்டில் போட்டது அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணனை பிடிக்கிறதுக்காகத்தான். கொஞ்சமா தூண்டில் அந்த பக்கம் இந்த பக்கமா ஆடிச்சு. ஆனா இப்ப மீனுக்கு பதிலா நீ வந்து அதுல மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு என்னன்னு சொல்றது உங்க போராத காலம். குருதேவா, ஏதாவது ஒண்ணு பண்ணி என்ன காப்பாத்துங்க குருதேவா, காப்பாத்துங்க. விடிஞ்சதை என்ன கூட்டிட்டு போய் தூக்கு மேல ஏத்த போறாங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. என்ன பண்றது? இப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு பிச்சைக்காரன் இன்னொரு பிச்சைக்காரனுக்கு ஆறுதல் சொல்றதை தவிர வேற என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நான் வேணும்னா உனக்காக இறக்கப்படுறேன் காவல் அதிகாரி. அந்த கடவுள்கிட்ட உன் ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கிறேன். நீங்க அப்படி சொல்லக்கூடாது. எதையாவது ஒண்ணு பண்ணி என்ன நீங்க காப்பாத்தி தான் ஆகணும் குருதேவா. ஏதாவது ஒரு அற்புதம் பண்ணுங்க குருதேவா. என்ன பேசுறீங்க காவல் அதிகாரியே? குருஜியோட வாடி போன வதங்கி போன முகத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியலையா? இனி இங்க எந்த அற்புதமா நடக்க போறது இல்ல. அந்த பண்டிதர் ராம குருஜியோட வீட்டை மொத்தமா தொடச்சு கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். இனி அடுத்த வேளை சோத்துக்கே எங்க குருஜி பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும். அவரால உனக்கு என்ன நல்லது செய்ய முடியும்? ஆனா இதோட அந்த பண்டிதர் சந்தோஷப்படுவான்னு மட்டும் நினைக்காதீங்க குருஜி. நிச்சயமா நான் சொல்றேன், அவ எங்க இருந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்ச்சி செஞ்சு உங்களுக்கு அவன் குழி தோண்டிக்கிட்டே தான் இருப்பான். இங்கதான் நாம தேடுற அந்த ரெண்டாவது கதவு இங்கதான் எங்கேயோ இருக்கணும். அதான் நம்மள புதையல கிட்ட கொண்டு போகும். என்ன குருதேவா, ஏன் அப்படி பாக்குறீங்க? என்ன என்னுடைய குருநாதர் என்கிட்ட அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்லுவாரு. ஏதாவது ஒரு வேலை சுலபமா முடிஞ்சிடுச்சுன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு. ஏன்னா அதனுடைய பின்விளைவுகள் நாம நினைக்காத அளவுக்கு விபரீதமா இருக்க வாய்ப்பு இருக்கா. அதை நினைச்சு பார்க்கும்போது உன்னை பார்த்தா எனக்கு என்னமோ ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஏதாவது சூழ்ச்சியோ இல்ல சதியோ செய்றியா? நான் சொன்னேன்ல, இந்த கேடு கெட்டு திருடனுங்க உன்னை அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டானுங்கன்னு. கொஞ்ச நேரம் நீ அமைதியா இருக்கியோ? ஏறாமா இப்படி பண்ண? உண்மையை சொல்லு பண்டிதா, உன்னை பார்த்தா எனக்கு என்னமோ ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஏதாவது சூழ்ச்சியோ இல்ல சதியோ செய்றியா? என்ன மன்னிச்சிருங்க மல்லுதேவா. இந்த ராமன் உங்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்காக இன்னும் எத்தனை பரீட்சையில தான் ஜெயிக்கணும். அட,
நேத்து ஒன்னா போய் கொள்ளை அடிச்சிட்டு வந்து இன்னைக்கு என் மேல சந்தேகப்படுறீங்க. நானும் உங்க கூட தானே வந்தேன். ஏப்பா நான் வந்தேனா இல்லையா? அங்க என் குடும்பத்தை உங்க ஆட்கள் கிட்ட விட்டுட்டு வந்தேன். அப்படி இருக்கிறப்போ சூழ்ச்சியோ சதியோ செஞ்சு என் குடும்பத்தை நானே ஆபத்துல மாட்டி விடுவேனா? அப்படி இருந்தும் உங்களுக்கு இன்னும் என் மேல சந்தேகம் போகலனா இந்தாங்க எடுத்துக்கங்க, எடுங்க, பிடிங்க. இதை நீங்களே வச்சுக்கோங்க. எந்த நிமிஷத்துல நான் சதி செய்யறேன்னு உங்களுக்கு தோணுதோ அந்த நிமிஷமே கத்தி எடுத்து என் நெஞ்சில குத்தி கொன்னுடுங்க. சரி சரி, நீ என்ன தப்பா நினைச்சுக்காத, தேடலாம் வா. வாங்க. ராமா, என்ன அங்க இருக்கு பாரு, குகைக்கு போற சுரங்க பாதை. அங்க அந்த மரத்துக்கு பின்னாடி. எனக்கு தெரியும், நான் வந்த உடனே பாத்துட்டேன். அப்ப ஒழுங்கா இவங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே? அட அறிவு குழுந்து பட்டு, வந்த உடனே அங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டேனா? இந்த கொள்ளக்காரங்களுக்கு என் மேல சந்தேகம் வந்துடாதா? அது எப்படி அந்த ரகசிய கதவு உன் கண்ணுல பட்டுச்சுன்னு கேட்பாங்கல்ல? ராமா, வாய மூடு, நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு. கிடைச்சதா? எங்க கிடைச்சது? கிடைக்கவே இல்ல. நானும் ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். ஆனா அந்த ரகசிய கதவு என் கண்ணுலயே படல. ஆனா இந்த வரைபடத்தை வச்சு பார்க்கும்போது அந்த கதவு இங்கதான் எங்கேயோ இருக்கணும். ஒருவேளை நான் எங்கேயாவது தப்பு கணக்கு போட்டுட்டேன்னா நம்ம கஷ்டப்பட்டது எல்லாம் வீணா போச்சே. சரி, நம்ம திரும்பி போய் தான் ஆகணும். ஆனா ஒரு பக்கம் அவ்வளோ பெரிய புதையலை இவ்வளோ கிட்ட நெருங்கி வந்துட்டு திரும்ப போறதுக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு. அங்க தங்க ஆபரணங்கள் குவியல் குவியலா இருக்குமா, வைரங்கள் எல்லாம் ஒரு சின்ன மலை மாதிரி குவிஞ்சிருக்குமா. தங்க கட்டிகளை எண்றதுக்குள்ள நம்ம ஆயுசே முடிஞ்சு போயிடுங்கிறாங்க. ஆனா அதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? ரகசிய கதவு எங்க இருக்குன்னு தான் தெரியலையே. வாங்க வீட்டுக்கு போகலாம். இரு ராமா, நான் அவ்வளவு சீக்கிரம் தோல்வியை ஒத்துக்க மாட்டேன். அந்த ரகசிய கதவு எங்க இருக்குன்னு நான் தேடியே தீருவேன். இன்னும் எவ்வளவு நேரம் தான் தேடுவீங்க கொள்ளக்காரரே? அந்த கதவு தான் கண்ணுல பட மாட்டேங்குதே. ஒரு இடம் விடாம தேடிட்டோம், அதுவும் அங்க இருக்கிற அந்த மரத்தடியை தவிர. சுரங்க பாதைக்கு வழி கண்டுபிடிச்சிட்டேன் பண்டிதரே. வழி கிடைச்சிடுச்சு. நீ வேணும்னா ரொம்ப அறிவாளியா இருக்கலாம். ஒருத்தருக்கு அறிவு இருந்தா எல்லாத்தையும் சாதிக்க முடியுமா என்ன? என்ன மாதிரி அனுபவம் இருக்கிற ஆளா இருக்கணும். மல்லு தேவன், மல்லு தேவன், மல்லு தேவன், மல்லு தேவன். இதுக்குதான் உங்களை குருநாதரேன்னு சொன்னேன். உங்க கண்ணு கழுகு கண்ணு மாதிரி. அதனாலதான் பெரியவங்க சொன்னாங்க, குரு குரு தான், அவர்கிட்ட கத்துக்கோங்க. என்ன குருதேவா, நம்ம போலாமா? நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. இந்த சுரங்கத்துக்குள்ள நானும் குருவும் தான் போகணும். எதுக்கு நம்ம 2 பேர் மட்டும் போகணும்? கொஞ்சம் யோசிங்க குருதேவா. நாம உள்ள போறது புதையலை தேடி, கும்பலா போய் கோவில் பிரசாதம் சாப்பிட இல்ல. இங்க பாருங்க, இந்த குகை ரொம்ப சின்னதா வளைஞ்சு நெளிஞ்சிருக்கு. எல்லாரும் ஒரே நேரத்துல உள்ள போனா பாதி வழியிலே மாட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ளே இருந்து தவிக்க வேண்டியதான். அதனாலதான் சொல்றேன் குருதேவா, முதல்ல நாம 2 பேரும் உள்ள போலாம். புதையல் கிடைச்சதும் இவங்களுக்கு தகவல் கொடுப்போம். என்ன குருதேவா, மறுபடியும் என்ன அப்படி பாக்குறீங்க? உங்ககிட்ட தான் கத்தி இருக்கு. கத்தி இருக்கு. தீப்பந்தத்தை கொண்டு வாங்க. ராமகிருஷ்ண எங்க காணுமே? அவனும் இந்த இடத்துல இருக்கணும் இல்லையா? இருக்கணும் குருதேவா. ஆனா எங்க போனான்னு தெரியலையே. நானும் அவனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப வந்து அந்த பண்டிதன் என்ன பண்ண போறான்? அதான் கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிருச்சுல. மகாராஜா கொடுத்த பரிசும் கிடைச்சது, குருஜி வீட்ல இருந்து அப்படியே ஆசீர்வாதம் கிடைச்சது.
பண்டிதரே, இங்கதான் இருக்கேன் குருவே. நான் உங்களுக்கு பின்னாடியே தான் இருக்கேன். நீங்க போயிட்டே இருங்க, முன்னாடி போய்கிட்டே இருங்க, வரேன். மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! 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 ஒரு நாட்டுக்கு ரொம்பவும் முக்கியமானது அந்த நாட்டோட நியாய சாசனம், அதோட சட்டத்தின் விதிமுறைகள். எந்த நாட்டுல நியாயத்துக்கு மரியாதை இல்லையோ அந்த நாடு நாடாவே இருக்காது. இந்த குற்றவாளிக்கு கொடுக்கப்படுற மரண தண்டனை வெறும் ஒரு தண்டனை மட்டும் இல்ல. நியாய சாசனத்தை அவமானப்படுத்த நினைக்கிற இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இது ஒரு எச்சரிக்கை. விஜயநகர ராஜ்ஜியத்தோட நியாய சாசனத்தின் பெருமையோட யாராவது விளையாட நினைச்சா அவனுக்கு இதுதான் கதி. மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! அதோட குருதேவர் தாத்தாச்சாரியாருக்கும் பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். இவங்களோட ஒத்துழைப்பு இல்லைன்னா இன்னைக்கு இந்த குற்றவாளி இங்க இருந்திருக்க மாட்டான். ரொம்ப நன்றி மகாராஜா. மகாமந்திரியாரே, பண்டிதர் ராமகிருஷ்ணரை காணுமே, எங்க அவரு? பண்டிதா, இன்னும் உங்க பின்னாடி தான் இருக்கேன் குருவே. நீங்க போய்கிட்டே இருங்க. பண்டிதா. மகாராஜா, உண்மையை சொல்லணும்னா இப்ப அவன் எங்க இருக்கான்னு எனக்கும் தெரியாது. நானும் அவனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். தண்டனைக்கு தேவையான ஏற்பாடுகளை ஆரம்பிங்க. இல்ல 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 மகாராஜா, வேண்டாம் மகாராஜா. நான் அந்த திருட இல்ல மகாராஜா. மகாராஜா மகாராஜா, நான் எந்த தப்பு பண்ணல. நான் நிரபராதி மகாராஜா. எனக்கு தண்டனையை கொடுத்துறாதீங்க. உங்களை கெட்டி கேட்டுக்கிறேன் மகாராஜா. நான் குற்றவாளி இல்ல மகாராஜா. என்ன நம்புங்க, என்ன நம்புங்க மகாராஜா. ராமகிருஷ்ணா, பண்டிதா. ஏ ராமகிருஷ்ணா, ராமகிருஷ்ணா எங்க போயிட்ட? பண்டிதா. குருவே குருவே, நீ அப்பப்ப ஏன் காணாம போய்கிட்டு இருக்க? வழி தவறி போயிட்டேன் குருநாதா. இந்த குகையில நிறைய வழி இருக்கே, அதனால எது எங்க போகுது எங்க வருதுன்னே தெரியல. நாம இலக்க நோக்கி சரியான பாதையில தான் போய்கிட்டு இருக்கோம். நாம போற பாதையோட முடிவுல மேல சிவப்பு பாறை ஒண்ணு கண்ணுக்கு தெரியும். அந்த பாறைய உடைச்ச உடனே பூர்வீக சொத்து. அதெல்லாம் சரிதான் குருநாதா, ஆனா சிவப்பு பாறை எங்க இருக்கு? பேசாத, அப்படியே நேரா போய்கிட்டே இரு. நாம போய் சேர வேண்டிய இடம் வரும். இங்க பாரு, இந்த வாட்டி தனியா எங்கேயும் போயிடாத, வா என் கூட. நான் உங்களுக்கு பின்னாடியே இருக்கேன், நீங்க முன்னாடி போங்க. போங்க. மகாராஜா மகாராஜா, வேண்டாம் மகாராஜா.
என் மேல கருணை காட்டுங்க மகாராஜா. நான் திருட இல்ல மகாராஜா. மகாராஜா. ராம மட்டும் இப்ப சீக்கிரம் வரலனா அநியாயமா இந்த நிரபராதியோட உயிர் போயிடும். மகாராஜா. மகாராஜா, நான் குற்றவாளி இல்ல மகாராஜா. என்ன நம்புங்க மகாராஜா. கொஞ்சம் பொறுங்க மகாராஜா. தூக்கு நிறைவேற்றிடாதீங்க. தண்டனை உடனே ரத்து பண்ணுங்க மகாராஜா. இவர் குற்றவாளி கிடையாது. நான் எந்த குற்றமும் செய்யல மகாராஜா. என்ன நம்புங்க, நான் நிரபராதி மகாராஜா. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா? நான் உங்ககிட்ட உண்மைதான் சொல்றேன் மகாராஜா. தூக்கு தண்டனை அனுபவிக்கிற அளவுக்கு இவர் எந்த குற்றமும் செய்யல மகாராஜா. இவர் ஒரு நிரபராதி. இது என்ன விளையாட்டு ராமகிருஷ்ணா? இந்த காவல் அதிகாரி தான் குற்றவாளி மகாராஜா. எனக்கு அந்த நேரத்துல வேற வழி தெரியல மகாராஜா. உண்மையான குற்றவாளியை சிக்க வைக்கதான் நான் காவல் அதிகாரியை திருடன்னு காட்டி கொடுத்தேன். அது எல்லாமே ஒரு நாடகம். ஏன்னா அப்பதான் உண்மையான குற்றவாளி வெளியே வருவான். அவன் முகத்தை உங்க எல்லாருக்கும் அடையாளம் காட்டணும்னு நினைச்சேன். நான் செஞ்ச இந்த தப்புக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏத்துக்கிறேன். நீங்க மரண தண்டனையை தான் கொடுக்கணும்னு நினைச்சா அதை அனுபவிக்க யாரு தகுதியானவனோ அவனுக்கு மட்டும் கொடுங்க மகாராஜா. அந்த உண்மையான திருடன் இப்போ என்னோட வலையில விழுந்துட்டான். அப்ப அந்த உண்மையான திருடன் எங்க இருக்கான் ராமகிருஷ்ணா? அவனை இப்பவே உங்க கண்ணு முன்னாடி நிறுத்துறேன். அதோ இருக்கான் பாருங்க உண்மையான குற்றவாளி. குற்றவாளி எங்க இருக்கான்னு கண்ல காட்டு ராமகிருஷ்ணா. மகாராஜா இதோ இப்போ கொஞ்ச நேரத்துல அவனே உங்க கண்ணு முன்னாடி வருவான். தரையை உடைச்சுக்கிட்டு அவனே மேல வருவான். பூர்வீக சொத்து இருக்கிற அந்த ரகசிய கதவு எங்க இருக்கு? சிவப்பு பாறை எங்க இருக்கு? கேட்டீங்களா மகாராஜா?
இவர் சொன்னதை கேட்டீங்களா? இப்ப குற்றவாளி தரைய உடைச்சுக்கிட்டு மேல வருவானா? இப்ப குற்றவாளிகள்லாம் கிழங்கு வகைகளா மாறிட்டாங்களா பூமியில இருந்து மேல வரதுக்கு? மகாராஜா, நான் உண்மையதான் சொல்றேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த குற்றவாளி தரைய உடைச்சுக்கிட்டு வருவான். நீங்க எனக்கு 2 நிமிஷம் வாய்ப்பு இவனை நம்பாதீங்க மகாராஜா. இவன் பொய் சொல்றான். இவன் ஒரு சதிகாரன். இது இவன் செய்யற இன்னொரு இல்ல சதி. மகாராஜா, நான் பொய் சொல்லல, உண்மையதான் சொல்றேன். உண்மைன்னா என்னன்னு இவனுக்கு தெரியாது மகாராஜா. மகாராஜா, தயவு செஞ்சு நம்புங்க. அந்த குற்றவாளி இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த தரையில நீ ஒரு பொறுப்புள்ளவன், புத்திசாலின்னு நினைச்ச. அதனால தான் உன் மேல நான் நம்பிக்கை வச்சது மட்டும் இல்லாம நீ பேசுறத ஒவ்வொரு முறையும் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்த. ஆனா அதுக்கு பதிலா நீ ஒவ்வொரு முறையும் என்னோட நேர்மையையும் என்னுடைய பொறுமையையும் உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு சூழ்ச்சி மேல சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டே போற. இனி போதும் போதும் ராமகிருஷ்ணா, இதோட நிறுத்திக்க. இதுக்கு மேலேயும் நீ வெறிக்கிற வலையில நான் விழமாட்டேன். விஜயநகரத்தோட நியாய சாசனத்தை அவமானப்படுத்தின குற்றத்துக்காகவும் மேலும் ஒரு நிரபராதி மேல பொய்யான குற்றத்தை சுமத்தி அவருடைய சுயமரியாதைக்கு இழுக்கு உண்டாக்குன குற்றத்துக்காகவும் நான் உனக்கு இதே கணம் இதே நொடி மரண தண்டனை அளிக்கிறேன். உனக்கு நான் மரண தண்டனை அளிக்கிறேன். காவலர்களே, இந்த நம்பிக்கை துரோகியை உடனடியா கைது பண்ணுங்க. அந்த காவல் அதிகாரிக்கு பதிலா இவனை தூக்கு மேடையில ஏத்துங்க. மகாராஜா, தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க மகாராஜா. அந்த அந்த உண்மையான குற்றவாளி இங்க வருமா? நியாயம் நிச்சயமா ஜெயிக்கும் மகாராஜா. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. அந்த உண்மையான குற்றவாளி தானாவே உங்க முன்னாடி வந்து நிப்பான். தயவு செஞ்சு சொல்றத கேளுங்க மகாராஜா. கெஞ்சி கேக்குறேன், நான் சொல்றத கேளுங்க. என்னோட கட்டளையை நிறைவேற்றுங்க. மகாராஜா, மகாராஜா, நான் உண்மையதான் சொல்றேன் மகாராஜா. நான் மகாராஜா, 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 நான் உண்மையை சொல்றேன். தயவு செஞ்சு நம்புங்க. கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. நாம தேடுற உண்மையான குற்றவாளி நிச்சயம் உங்க முன்னாடி வருவான். கொஞ்சம் பொறுமையா இருங்க மகாராஜா. கடவுளே, நான் மோட்சத்தை தேடி உன்கிட்ட தான் வந்துகிட்டு இருக்கேன். என் ஆத்மா சாந்தி அடைகிற மாதிரி பாரு. இந்த மாதிரி முட்டாள் பண்டிதனுக்கு குடும்பியா பிறந்ததுக்கு எனக்கு இந்த தண்டனை வேணும் தான்.
கொஞ்சம் பொறுங்க மகாராஜா. மகாராஜா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க, இல்லைன்னா பெரிய ஆபத்தாயிடும். நான் உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன் மகாராஜா, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க. சொல்லு, என்ன சொல்ல போற? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மகாராஜா. இவ்வளவு பெரிய முக்கியமான விஷயத்தை பத்தி மகாகுரு ராஜபுரோகிதர் தாத்தாச்சாரியார் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? ஏன்னா அவருக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்ல. சொல்லுங்க ராஜகுரு. என்ன சொல்றது? அதான் இந்த நேரத்துல எனக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே மரண தண்டனை கொடுக்க கூடாதுங்கிற விஷயத்தை. ஏன் கொடுக்க முடியாது? குருதேவா, என்னையே திருப்பி கேக்குறீங்க? நீங்க இந்த நாட்டிலேயே பெரிய ஞானி, பண்டிதர், சாஸ்திர சம்பிரதாயம் தெரிஞ்சவரு. உங்களுக்கு இத பத்தி நிச்சயம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? எதை பத்தி தெரியணுங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியணும்ல. என்ன குருதேவா, நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்துல தான் ராகுவும் சனியும் ஒருத்தர் பாத்துக்கிட்டே சுத்துவாங்க. அவங்க பார்வையால உருவாகிற அற்புத சக்தி வெளியே வர நேரத்தை தான் சாஸ்திரத்துல ராவுகால நேரம்னு சொல்லுவாங்க. கேட்டுக்கோங்க மகாராஜா, அந்த நேரத்துல யார் உயிரையாவது எடுத்தோம்னா அது பாதகமாயிடும், மகா பாதகம். இந்த பண்டித உண்மையை தான் சொல்றான குருஜி. போயும் இவனை கேக்குறியே. இந்த கிழவனுக்கு சாஸ்திரமா தெரியாது, சம்பிரதாயமா தெரியாது. எந்நேரமும் அந்த சௌதாமினியோட முந்தானையை பிடிச்சி சுத்த சொன்னா நல்லா சுத்துவான். சொல்லுங்க குருதேவா, மகாராஜாக்கு சொல்லுங்க. இந்த ராவு காலத்துல எனக்கு மரண தண்டனை கொடுத்தா என்ன ஆகும்னு சொல்லுங்க. என்ன ஆகும்? நடக்க கூடாததெல்லாம் நடக்கும் குருதேவா. கிரகங்களுடைய கெட்ட பார்வையால உருவாகிற சக்தி பயங்கர பிரளயங்களை உண்டாக்கும். அந்த நேரத்துல நாம செய்யற கெட்ட வேலை இன்னும் கெடுதலை உண்டாக்கும். உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே குருதேவா, தெரியாதா? தெரியும், நல்லாவே தெரியும், எல்லாமே தெரியும். ஏன் தெரியாது? நான் மகா பண்டிதன், தெரியாம இருக்குமா? அப்ப மகாராஜா கிட்ட தெளிவா சொல்லுங்க, இந்த மரண தண்டனையை கொஞ்ச நேரம் தள்ளி வச்சுட்டு ராவுகாலம் முடியற வரைக்கும் பொறுமையா காத்திருக்க சொல்லுங்க. சொல்லுங்க ஆச்சாரியா, சொல்லுங்க. ஆமா மகாராஜா, இந்த பண்டிதன் சொல்றதெல்லாம் சரிதான். சில நேரங்கள்ல இப்படி நடக்கும்னு சாஸ்திரத்துல இருக்கு. ஆமா மகாராஜா, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் உண்மையான குற்றவாளியா இருந்திருந்தா, சதி செஞ்சு காவல் அதிகாரியை சிக்க வைக்கிறது தான் என்னுடைய உத்தேசமா இருந்திருந்தா, இந்த நேரத்துல நான் இங்க வந்து காவல் அதிகாரியை தூக்குல போடாதீங்கன்னு ஏன் சொல்லுவேன்? ஏன் உயிரை காப்பாத்திக்க நான் அப்படி செய்யக்கூடாதுல்ல? உங்களை ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிற மகாராஜா, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. அதுக்குள்ள என்னால நான் நிரபராதிங்கிறத நிரூபிக்க முடிஞ்சா, உண்மையான குற்றவாளியை கொண்டு வந்து உங்க கண்ணு முன்னாடி நிறுத்த முடிஞ்சா சரி. அப்படி இல்லைன்னா நீங்க எடுக்கிற முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன். இந்த மணல் கடிகாரத்துல இருக்கிற மணல் கீழே போற வரைக்கும் உனக்கு நேரம் இருக்கு தெனாலி ராமகிருஷ்ணா. என்ன ஆச்சு பண்டிதரே? காலம் கடந்துகிட்டே போகுது. அந்த திருடனை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து எல்லாரும் கண்ணு முன்னாடி நிக்க வைக்கிறான்னு என்கிட்ட சொன்னல. எங்க போயிட்டான் அந்த திருடன்? எனக்கும் அதுதான் புரியல. இந்நேரம் அவன் இங்க வந்திருக்கணுமே. வர்றவனா இருந்தா இந்நேரம் வந்திருப்பான். எனக்கு என்னமோ அவன் இங்க வர்ற மாதிரி தெரியல. உன்னை தூக்குல போட போறது நிச்சயம்தான். இன்னைக்கு இங்க தூக்குல போட போறது நிச்சயமா மல்லுதேவனை தான். அவன் கண்டிப்பா இங்க வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நேரம் முடிஞ்சிடுச்சு மகாராஜா. நான் உனக்கு கொடுத்த அந்த நேரம் முடிஞ்சு போச்சு. இனி நேரத்தை கடத்தாம அவனை தூக்குல போடுங்க மகாமந்திரியாரே.
தண்டனையை நிறைவேற்றுங்க. ஆகட்டும் மகாராஜா. காவலர்களே, நிதி தேவா, தயாளா, சாம்ராஜ் சக்கரவர்த்தியே, இந்த அர்ப்பனோட கடைசி ஆசையை நிறைவேற்றி வைக்க மாட்டீங்களா? என்ன கடைசி ஆசை மகாராஜா? என்ன பெருசா சொல்லிட போறான்? எப்படியும் நரகத்துக்கு தான் போக போறான். இவனுக்கெல்லாம் கடைசி ஆசையை சொல்றதுக்கு என்ன அருகதை இருக்கு? இத பாருங்க, நேரத்தை வீணடிக்காம உடனடியா இவனை தூக்குல போட சொல்லி உத்தரவு கொடுங்க. ஒரு நிமிஷம் குருதேவா, நானும் உங்களை சில கேள்விகள் கேட்கணும். காவல் அதிகாரி குற்றவாளின்னு முதலா சொன்னது நீங்க தானே? இல்ல 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 இல்ல, நான் ஒன்னும் சொல்லல. இதோ இவன் தான் சொன்னான். ஆனா பண்டிதன் சொன்னதுக்கு நீங்களும் சம்மதிச்சீங்கல்ல? என்ன சம்மதிக்க வச்சான். ஆமா மகாராஜா, நானே என் வாயால சம்மதிக்கிற மாதிரி இவன் என்ன நல்லாவே குழப்பிட்டான் மகாராஜா. இவன் பேசி பேசி என்ன பயங்கரமா குழப்பிட்டான். அதனாலதான் நானும் சம்மதிச்சேன். ஆமா, காவல் அதிகாரி தான் ராஜ நர்த்தகியோட மூக்குத்திய திருடினான்னு ஒத்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மகாராஜா. நம்ம ராஜ புரோகிதர், ஆச்சாரியார், தாத்தாச்சாரியார் போன்ற மிகப்பெரிய பண்டிதர் ஒரு சாதாரண குற்றவாளி பேச்சில் விழுந்துட்டார். இவன் சாதாரண குற்றவாளி இல்ல மகாராஜா. இவன் சாதாரண குற்றவாளி கிடையாது. இந்த மோசமான ஏமாத்துக்கார மனசுல எப்பவுமே யாரை ஏமாத்தலாம், எப்படி ஏமாத்தலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் முகத்தை பாருங்க மகாராஜா, இப்போ அததான் யோசனை பண்ணிட்டு இருக்கான். நம்ம எல்லாரையும் எப்படியாவது ஏமாத்தி தூக்கு தண்டனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். மகாராஜா, இப்போ நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறது என்னன்னா, உடனடியா இவனுக்கு தண்டனையை நிறைவேற்றிடுங்க. தண்டனை கொடுப்ப குருவே, இவனுக்கு தண்டனையை கொடுப்ப. ஆனா இந்த குற்றவாளிக்கு ஏதாவது கடைசி ஆசை இருந்தா தேவராய குடும்பத்தோட நியாய பாரம்பரியப்படி அதை கேட்டு ஒருவேளை முடிஞ்சா அதை நிறைவேற்றி வைக்கிறதோ எங்களோட கடமை. சொல்லு பண்டிதரே, உன்னுடைய கடைசி ஆசை என்ன? குடிமி பிச்சை போடுங்கன்னு கேட்க வேண்டியதுதானே? அத உயிர் பிச்சைன்னு சொல்லுவாங்க. குடிமி பிச்சை போட்டா தன்னால உயிர் பிச்சை கிடைச்ச மாதிரி தானே அறிவிக்கிட்ட ராமா. கொஞ்சம் வாய மூடு, என்ன யோசிக்க விடுறியா? கேளு ராமகிருஷ்ணா. கேக்குற மகாராஜா. கடைசி ஆசை இல்லையா, ஒரே ஒரு தடவை தான் கேட்க முடியும். திடுதிப்புடு யோசிக்காம எப்படி கேட்க முடியும்? 2 நிமிஷம் அவகாசம் கொடுங்க, நல்லா யோசிச்சு சொல்லிடுறேன். அடே மல்லு தேவா, எங்க போய் தொலைஞ்ச? எங்க இருக்க அந்த சிவப்பு பாறை? ஒருவேளை என் பின்னாடி இருக்கா? இவன் ஏதோ சதி திட்டம் போடுறான் மகாராஜா. என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாரையும் ஏமாத்தி இந்த பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். இவன் நம்ம கண்ணுல மண்ணை தூவிட்டு இங்க இருந்து தப்பிக்கலாம்னு நினைக்கிறான். போதும், இதுக்கப்புறமா உனக்கு நேரம் கொடுக்கறதா இல்ல. இந்த பண்டிதரை உடனடியா தூக்குல தொங்க விடுங்க. நான் சரியா இலக்க நோக்கி தான் போய்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போனா மேல சிவப்பு பாறை கண்ணுக்கு தெரியும். அந்த பாறையை உடைச்சு உள்ள போனா அரசாங்க கஜானா தெரியும். மல்லு தேவா, மேல வாடா.
கோபண்ணா, மல்லுதேவா, கோபண்ணா, இது கஜானா இருக்கிற இடமா தெரியலையே. மல்லுதேவன், இங்க என்ன நடக்குது பண்டிதரே? நீ இங்க எப்படி வந்த? நீ தானே சொன்ன இந்த சுரங்கப்பாதை நேரா அரசாங்க கஜானாக்கு வழிகாட்டுதுன்னு. சொல்ல போனா சுரங்கப்பாதையில நீ என் பின்னாடி தானே வந்துகிட்டு இருந்த. எங்க இருக்கு விஜயநகரத்து கஜானா? சரியான வழியில சேர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கேன். பின்னாடி பாரு, இந்த விஜயநகரத்திலே மிகப்பெரிய கஜானா உனக்கு பின்னாடி தான் இருக்கு. பாரு. மல்லுதேவா, துரோகம் பண்டிதரே, நீ எனக்கு ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிட்ட பண்டிதரே. காவலர்களே, பாத்தீங்களா மகாராஜா, இவன் தான் அந்த உண்மையான குற்றவாளி, கொடூர திருட, கொள்ளக்கார மல்லுதேவன். அது மட்டும் இல்ல மகாராஜா, இத்தனை நாளா இவன் எங்க எல்லாம் கொள்ளையடிச்சான், எவ்வளவு கொள்ளையடிச்சான், அவன் கொள்ளையடிச்சிட்டு வந்த மொத்த பொருளையும் எங்க வச்சிருக்காங்கிறதையும் என்னால சொல்ல முடியும் மகாராஜா. நீங்க இவனை இப்பவே இங்கேயே சோதனை பண்ணீங்கன்னா இவன் தான் மல்லுதேவன்கிறதுக்கான ஆதாரம் கிடைக்கும் மகாராஜா. காவல் அதிகாரி, இங்க பாருங்க மகாராஜா, ஆதாரம் இருக்கு. என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா. மகாராஜா, நீங்க இத்தனை நாள் எந்த திருடனை வலை போட்டு தேடிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த திருடன் நான் தான் மகாராஜா, கொள்ளக்கார மல்லுதேவன். இந்த ஊர்ல எவ்வளவு திருட்டுக்கள் நடந்ததோ அதை எல்லாமே நான் தான் பண்ண மகாராஜா. சின்ன மகாராணியோட தங்க கங்கணத்தையும் நான் தான் திருடின மகாராஜா. நான் செஞ்ச எல்லா குற்றத்தையும் ஒத்துக்கிறேன் மகாராஜா. தயவு செஞ்சு எனக்கு மரண தண்டனை கொடுக்காதீங்க, என்ன மன்னிச்சு விட்டுடுங்க மகாராஜா. பாத்தியா, கடைசி நேரத்துல மாட்டி விட்டுட்டானா? அந்த கிழவனோட மூஞ்சிய பாத்தியா, எப்படி இஞ்சி தின குரங்க மாதிரி உம்முன்னு வச்சிருக்கானே. மன்னிக்கணும் மகாராஜா, உண்மையை வெளியே கொண்டு வரதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. ஆனா இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல இந்த திருடனை பிடிச்சு கொடுக்கறதுக்கு. நான் திட்டம் போட்டுதான் அன்னைக்கு காவல் அதிகாரி மேல பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தினேன். ஏன்னா அப்பதான் இந்த உண்மையான குற்றவாளி நிம்மதியா இருப்பான், இவனை பிடிக்கிறது சுலபமா இருக்கும்னு நினைச்சேன். இவனை பிடிக்கிறதுக்காக தான் இவரை பத்தி இல்லாததும் பொல்லாததுமா சொன்னேன். இவரை அவமானப்படுத்தினேன், இவனோட சுயமரியாதை அடிபடுற மாதிரி பேசினேன். அப்பதான் இந்த மல்லுதேவன் வெளியில சுதந்திரமா சுத்துவான், என்கிட்ட மாட்டுவான்னு தெரியும். நான் நினைச்சபடியே ஆச்சு மகாராஜா. நான் எதை குறி வச்சேனோ என் குறி தவறாம அதை தாக்குச்சு. ஏன்னா இவன் கும்பல் வந்து என்னையும் என் குடும்பத்தையும் கடத்திட்டு போனாங்க. அதனாலதான் மல்லுதேவனுங்கிற இந்த கொடிய திருடன் வேற யாரும் இல்ல, கோபண்ணாங்கிறது தெரிஞ்சது. இந்த கோபண்ணாவுடைய பேராசையை நான் சாதகமா பயன்படுத்திக்கிட்டேன். அரச பரம்பரைக்கு சொந்தமான பூர்வீக சொத்து அரண்மனைக்குள்ள இருக்கிறதா இவங்கிட்ட சொன்னேன். இவன் நான் சொன்ன பொய்யா அப்படியே நம்பிட்டான். ஆசை காட்டி இந்த மல்லுதேவனை கீழே இருக்கிற சுரங்கம் வழியா கூட்டிக்கிட்டு வந்தேன். இனி முடிவெடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு.
இது உண்மைதான் மகாராஜா. பண்டிதன் ராமகிருஷ்ணா அவனோட திட்டத்தை பத்தி என்கிட்ட முன்னாடியே சொன்னான் மகாராஜா. என்கிட்ட உதவியும் அவன் கேட்டான். அப்பதான் நான் அவங்ககிட்ட இந்த சுரங்க பாதையை பத்தி சொன்னேன். ஏன்னா இந்த நாடகம் பூரா உங்க முன்னாடி அரங்கேறணும்னு ஆசைப்பட்டேன். இவனை இழுத்துட்டு போங்க. என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா, எனக்கு மரண தண்டனை கொடுக்காதீங்க. என்ன மன்னிச்சு விட்டு இழுத்துட்டு போங்க. பண்டிதனே ராமகிருஷ்ணா, உன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இந்த குற்றவாளியை பிடிக்க உதவி இருக்க. அது மட்டும் இல்லாம நீ நிரபராதிங்கிறதையும் நிரூபிச்சிருக்க. இந்த செயல் பாராட்டுக்கு உரியது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பண்டிதனே ராமகிருஷ்ணா, என் சார்பா இந்த சின்ன பரிசை நீ ஏத்துக்கணும்னு நான் விரும்புறேன். அம்மா இது நான் செஞ்ச பாக்கியம் மகாராஜா, மிகப்பெரிய பாக்கியம். மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! ஆனா மகாராஜா, என் குடும்பம் இன்னும் மல்லுதேவன் ஆளுங்க கிட்ட கைதியா தான் இருக்காங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. இனி உன்னுடைய குடும்பத்தின் பாதுகாப்பு என்னுடைய பொறுப்பு. இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே உன்னுடைய குடும்பம் உன்கிட்ட வந்து சேருவாங்கன்னு நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். மகாமந்திரியாரே. மகாராஜா, நம்ம காவலர்கள் மல்லுதேவனோட இடத்துக்கு ஏற்கனவே கிளம்பிட்டாங்க. ரொம்ப நன்றி மகாராஜா. பண்டிதனே ராமகிருஷ்ணா. மகாராஜா, ஒரு விஷயம் சொல்லு. ஒருவேளை இந்த மல்லுதேவன் இங்க இருந்து வெளியே வரலன்னா உனக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுறதா இருந்தா உன்னுடைய கடைசி ஆசை என்னவா இருந்திருக்கும்? அப்ப நான் உங்ககிட்ட ஏதாவது சொல்லி வேற விதத்துல மரண தண்டனை கேட்டிருப்பேன். நீ கேட்டதை நானும் நிறைவேற்றி இருப்பேன். ஆனா இந்த வேற விதமான மரண தண்டனைன்னு சொல்றியே, அது என்ன? உடல்நல குறைவால வருது. வயசானதுக்கு அப்புறம் உயிர் போறது சகஜம். அதுக்கு முன்னாடியே காய்ச்சல், மஞ்சக்காமால, இருதய நோய், சுவாச கோளாறு, புற்றுநோய், பக்கவாதம், இந்த மாதிரி ஒரு மரணத்தை உங்ககிட்ட கேட்டிருப்பேன் மகாராஜா. பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீ உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலிதான். ஏன்னா நான் இதுவரைக்கும் யாரையுமே மரணத்தை பத்தி இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே விவரிக்கிறத பார்த்ததே இல்லை. எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. சொல்லு, உனக்கு என்ன வேணும்? நான் உனக்கு ஏதாவது கொடுத்தே ஆகணும். மகாராஜா, எதுவா இருந்தாலும் கூச்சப்படாம கேளு. எது கேட்டாலும் அது உனக்கு கிடைக்கும். மகாராஜா, கொஞ்சம் புல்லு கிடைக்குமா? என்ன புல்லா? ஆமா மகாராஜா. மகாமந்திரியாரே, இவனுக்கு கொஞ்சம் புல்லு இருந்தா கொடுங்க. ஆகட்டும் மகாராஜா. வேற ஏதாவது? புல்லு கிடைச்சிருச்சு மகாராஜா. ஆனா அதுல மேய விடுறதுக்கு என்கிட்ட ஆடு மாடுங்க இல்லையே. ஆடு மாடுகள் மகாமந்திரியாரே, அதையும் கொடுங்க. அதையும் கொடுத்துற மகாராஜா. ஆடுகள் கொஞ்சம் கயிறு வேணும் மந்திரியாரே. ஆடு மாடுகளை கட்டி வைக்கணும் இல்லையா? அதையும் கொடுத்துருங்க. வேற ஏதாவது? மகாராஜா, ஆடு மாடு கிடைச்சிருச்சு. ஆனா அதுங்களை எங்க கட்டி போடுறது? அதனால ஆடு மாடுங்களை கட்டி போடுறதுக்கு சின்னதா ஒரு கொட்டாய் வேணும் இல்லையா? நிச்சயமா வேணும் மகாமந்திரியாரே. கொடுத்துடலாம் மகாராஜா. ரொம்ப சந்தோஷம் தாங்க. ஆனா ஆடு மாடுகளை பாத்துக்கிறதுக்கு என் அம்மாவும் பொண்டாட்டியும் கூட இருக்கணுமே. அவங்க எங்க இருப்பாங்க? சமையல் செய்ய பாத்திரம், பண்டம், படுத்துக்க கிடத்துக்க கட்டிலு, உடுத்திக்க மாத்திக்க துணிமணி, ஓய்வெடுக்க தோட்டம், துறவு, இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் தேவதான். நிச்சயமா தேவதான் மகாமந்திரியாரே. கொடுத்துடலாம் மகாராஜா. வேற ஏதாவது?
இல்ல மகாராஜா, இதுவே போதும். ஆனாலும் மகாராஜா தெரியும். எப்ப நீ என்கிட்ட இதுவே போதும்னு சொன்னியோ வேற ஏதோ இருக்குன்னு தெரியும். சரி சொல்லு பண்டிதனே ராமகிருஷ்ணா, உனக்கு வேற என்னென்ன வேணும்? உங்க கருணையால எனக்கு இவ்வளவு கிடைச்சிருக்கு மகாராஜா. ஆனா இதையெல்லாம் வைக்க இடம், இவ்வளவு பொருட்கள் எல்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு சின்ன இல்ல பெரிய வீடு தேவைப்படும் இல்லையா? அது ஏன்? அது உன்கிட்ட இல்ல இல்லையா? ஆமா மகாராஜா. மகாமந்திரியாரே. மகாராஜா, இதுவரைக்கும் இவன் கேட்ட எல்லாத்தையும் இனிமே கேட்க போறதையும் அது எல்லாமே என்னன்னு நமக்கு தெரியும். அது எல்லாத்தையும் நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுங்க. நிச்சயம் மகாராஜா. இதுக்கப்புறமும் இவரோட வாயில இருந்து இதுவே போதுங்கிற வார்த்தையை நான் கேட்க விரும்பல. உனக்கு தேவையானதை நீ கேட்டு முடிச்சிட்டேன்னா நான் இப்போ கிளம்பலாமா? சரிங்க மகாராஜா, ரொம்ப 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 சந்தோஷம். குருவே. சொல்லுங்க மகாராஜா. இப்பெல்லாம் நம்ம ராஜசபையோட செயல்முறைகள்லாம் இருக்கே, அது எல்லாமே வழக்கமா சாதாரணமா உப்பு சப்பு இல்லாம இருக்கிறதா உங்களுக்கு தோணல? நம்ம ராஜசபையில பொழுதுபோக்குன்னு எதுவும் இல்ல, அதே மாதிரி சிரிப்பும் இல்ல. நீங்க சொல்றது சரிதான். அப்படின்னா நான் யோசிக்கிறத நீங்களும் நீங்க என்ன யோசிக்கிறீங்க மகாராஜா? அதான் நம்ம பண்டிதன் ராமகிருஷ்ணனை நம்ம ராஜசபையில இணைக்கணும்னு யோசிக்கிறேன்.